எபிசோட் 86. இவன் என்ன நிராணியோட சிஷியனா? எப்படி விளையாடுறான் என்று கனகன் அகிலனின் வேகத்தை பார்த்து மிரண்டு போனான். என்ன மந்திரம் எதுவும் பண்றானா? இல்ல மதியத்திலிருந்து தோத்து போனதுனால என் கண்ணுக்கு எதுவும் கெட்டு போச்சா என்று கண்களை நன்கு விரித்து பார்த்தான். அவன் விரல்கள் மின்னலை மிஞ்சிய வேகத்தில் வேலை பார்த்தது. அதை பார்த்து அதிர்ந்த கனகன் மன்சூரே என்று கத்தினான். என்னடாச்சு கனகா, இப்ப எதுக்கு பேய் மாதிரி கத்துற என்று மன்சூர் கேட்டான். அது என்று கனகன் சொல்லி முடிப்பதற்குள் அகிலன் ஏறக்குறைய விளையாட்டை முடித்திருந்தான். வழக்கம் போல அகிலன் வெற்றி பெற்றான். ஆனால் கனகன் அவனை பேயை பார்ப்பது போல பார்த்தான். இது முதல் நிலை தானே, நாம் அடுத்து விளையாடலாம் என்று அகிலன் கூலாக கூறினான். என்ன மறுபடியும் விளையாடணுமா என்று கனகன் அதிர்ச்சியாக கேட்டான். என்ன இவன் இவ்வளோ பிரமாதமா விளையாடுறான் என்று கனகன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டு மன்சூரிடம், அகிலனுக்கு நிறைய திறமை இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அவனோட திறமைக்கு நீதான் சமமா இருப்ப என்று அவனையும் கோர்த்து விட்டான். இப்பயாச்சும் ஒத்துக்கியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த விளையாட்டுக்கு உடல் பலத்தை விட புத்திசாலித்தனம் தான் ரொம்ப முக்கியம்னு என்று மன்சூர் கூறினான். ஆமா ஆமா, நீதான் எனக்காக எப்படியாவது அகிலனை ஜெயிக்கணும் என்று கனகன் கூறினான். தோடா, நான் ஏன் உனக்காக விளையாடணும்? அது போக நீ தான் அகிலன் கிட்ட தோத்து போன என்று மன்சூர் கூறினான். மன்சூர், உன்னால ஏன் அளவுக்கு கூட அகிலன் முன்னாடி விளையாட முடியாது. நீ மட்டும் அகிலனுக்கு எதிராக விளையாடின உன்கிட்ட இருக்கிற எல்லா புள்ளிகளையும் இழக்க வேண்டியிருக்கும் என்று கனகன் வேண்டுமென்றே மன்சூரை கோர்த்து விட்டான். எது நானா? நீ தோத்து போயிட்டா நானும் தோத்துடுவேன்னு நினைக்கிறியா? சரி, இப்ப இந்த விளையாட்டோட தலைமை யாருன்னு உனக்கு நான் காட்டுறேன். ஆனா நான் இந்த விளையாட்டுல ஜெயிச்சிட்டா நீ தான் இந்த மாசம் முழுக்க அறைய சுத்தம் பண்ணணும் என்று மன்சூர் கூறினார். இன்னைக்கு அகிலன் எல்லாரையும் வீழ்த்த போறான் என்று அசரீரி குரல் கனகனின் மண்டைக்குள் கேட்டது. ஆனால் அந்த சந்தோஷத்தை மறைத்துக் கொண்டு தயங்கி தயங்கி, சரி, ஒருவேளை நீ தோத்துட்டா நீ தான் இந்த மாசம் முழுக்க சுத்தம் பண்ணணும் என்று கனகனும் கூறினான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. முதல் நிலையிலேயே அகிலனை தோல்வி அடைய வைக்கிறேன் பாரு, உனக்கு நான் யாருன்னு நிரூபிக்கிறேன்டா என்று மன்சூர் சவால் விட்டான். மன்சூர் கடவுளின் கைகளில் 9வது நிலை வரை வெற்றி பெற்றிருந்தான். அதனாலேயே அவன் புதிதாக விளையாடுவோரை சுலபமாக தோற்கடித்து விடுவான். ஆனால் அதற்காக அவன் மிக சிறப்பாக விளையாடுவான் என்றெல்லாம் இல்லை. அவனுடைய தகுதிக்கு அந்த சங்கத்தில் உறுப்பினராக முடியும், அவ்வளவுதான். அது எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் அனைவரும் வில்வித்தை துறையில் இருந்தனர். இதில் வேகத்திற்கு அதிக தேவையில்லை. எனவே பொதுவாக வில்வித்தை மாணவர்கள் இந்த விளையாட்டில் பலவீனமாக இருந்தனர். அதுபோக அவர்கள் யாரும் இதில் பெரிய ஆர்வத்தையும் செலுத்தவில்லை. கனகன் அகிலனிடம் தோற்றதை மன்சூர் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதற்கு காரணம், கனகனுக்கு அந்த விளையாட்டில் பெரிதாக எந்த திறமையும் இல்லை. அதனால் தான் அகிலன் வெற்றி பெற்றான் என்று மன்சூர் நினைத்தான். அதனால் கனகன் அகிலனின் திறமையை பற்றி சொன்னதை மன்சூர் நம்பவில்லை. பாத்தியா என்னோட புள்ளிகளை என்று மன்சூர் தன்னுடைய வெற்றி பட்டியலை கனகனிடம் காட்டினார். இப்ப இதனால எந்த பயனும் இல்ல, முதல்ல நீ அகிலனை ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம் என்று கனகன் கூறினார். பேசுடா, நீ நல்லா பேசு. நீ இன்னும் அகிலன் விளையாட்ட பார்க்கலல்ல, நல்லா மாசம் முழுக்க அறைய சுத்தம் பண்ணு என்று கனகன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டார். நாச்சே, இப்ப உனக்கு முடிவு தெரிஞ்சிருச்சா? அதுக்குள்ள அமைதி ஆயிட்ட என்று மன்சூர் மேலும் சீண்டினார். டேய் அகிலா, என்னடா இது, இப்படி புள்ள பூச்சி கிட்டலாம் சரிக்கு சமமா மல்லு கட்டிக்கிட்டு இருக்க என்று சின்னு கேட்டது. இங்க பாரு, என்னால அகிலனா எந்த விஷயமும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட நானும் நிரூபிக்கணும்னு நினைக்கல. ஆனா எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் விளையாடுறேன் என்று அகிலன் சின்னுவிடம் கூறினான். அகிலா, எனக்காக இந்த மன்சூர் கூட ஒரே ஒரு விளையாட்டு விளையாட, அவனை மட்டும் நீ ஜெயிச்சிட்டா ஒரு மாசத்துக்கு நம்ம அறைய சுத்தம் செய்ய தேவையில்லை, அவன் என்கிட்ட சவால் விட்டுருக்கான் என்று கனகன் கூறினான். அகிலன் சிரித்துக் கொண்டே, கவலைப்படாத, எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும், நீ விளையாட்ட மட்டும் பாரு என்று கூறினான். மன்சூர் அகிலனை தனது விளையாட்டு தளத்திற்கு அழைத்து, அகிலா, நீ ஏதோ அந்த கனகனை ஜெயிச்சிட்டேன்னு தெரியும், ஆனா அதுக்காக என்ன ஜெயிச்சிடலான்னு நினைக்காத. ஆனா அதுக்கு முன்னாடி உன் அடையாள பேரை மாத்திடு, ஏன்னா அதனால எதுவும் பிரச்சனை ஆயிட போகுது என்று மன்சூர் கூறினான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு என்று அகிலன் சிரித்தான். சரி, ஆனா தோக்குறது ஒன்னும் தப்பு கிடையாது அகிலா, அதனால நீ தோத்துட்டா திருப்பி விளையாடவே மாட்டேன்ற முடிவுலாம் எடுத்துக்கூடாது என்று மன்சூர் அக்கறையாக கூறினான். நீ ஆரம்பி ராஜா, யாரு இனி இந்த விளையாட்டை யோசிக்க கூட மாட்டாங்கன்னு நானும் பாக்குறேன் என்று கனகன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். அதே நேரத்தில் ஒரு கோப்பையில் தண்ணீரை மன்சூர் எடுத்து மெதுவாக குடித்துக் கொண்டே கனகனை சீண்டினான். கனகா, இது அகிலனுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். நான் இப்போ அகிலனை எப்படி ஜெயிக்கிறேன்னு மட்டும் பாரு என்று சவால் விட்டான். ரொம்ப அருமை மன்சூர், அதையும் பாப்போம் என்று நிகழ்ச்சியை ரசிக்க காத்திருந்தான் கனகன். அகிலனுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறினார். இப்பவே நீ நல்லா பெருமைப்பட்டுக்க மன்சூர், ஏன்னா விளையாட்டோட முடிவுல நீ எப்படி அழ போறன்னு நான் பார்க்கதான போறேன் என்று கனகன் நினைத்தான்.
கவுண்டவுன் முடிவில் புள்ளிகள் வெளியே வந்தன. தண்ணீர் கோப்பையை கூட ஓரமாக வைக்காமல் குடித்துக் கொண்டே வெகு சாதாரணமாக அந்த புள்ளிகளை தொட்டான். அதனால் அகிலனின் கையை மன்சூர் சுத்தமாக கவனிக்கவில்லை. அதுபோக அகிலனுக்கு பெரிதாக கவனம் செலுத்த வேண்டும் என்று கூட மன்சூர் நினைக்கவில்லை. ஆனால் சில நொடிகளுக்கு பின்னே அகிலனின் வேகம் அசாதாரணமாக இருப்பதை மன்சூர் உணர்ந்தான். அப்போதுதான் முழு கவனத்துடன் அகிலன் விளையாடுவதை மன்சூர் பார்த்தான். இன்னாதிதே, கையா இல்லை எந்திரமா, இவ்வளோ வேகமா வேலை செய்து என்று மன்சூர் தன் கையையும் அகிலன் கையையும் மாறி மாறி பார்த்தான். ஒரு நொடி இமைக்க கூட மறந்து அகிலன் விளையாட்டை திகைத்து பார்த்தான். அவன் குடித்த தண்ணீர் தொண்டைக்குள் கூட செல்ல மறுத்தது. அதிக நேரம் கூட அகிலன் செலவழிக்கவில்லை. சில நொடிகளிலேயே அவன் இறுதி கட்டத்தை நெருங்கி இருந்தான். அகிலனின் உள்ளங்கையில் ஒரு ரகசிய இயந்திரம் பொருத்தப்பட்டது போல திகைப்பூட்டும் வேகத்தில் அந்த கை ஆடிக்கொண்டிருந்தது. எல்லா புள்ளிகளும் போய்விட்டன. அதை பார்த்த மன்சூர் இந்த சுற்றுக்கு சற்று கடினமான நிலையை தேர்ந்தெடுத்தான். உண்மையில் மன்சூருமே இந்த நிலையை விளையாடுவது கிடையாது. ஆனால் அவனால் அகிலனின் அபரிவிதமான திறமையை புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் அவனால் தனது சொந்த பக்கத்தில் உள்ள புள்ளிகளை கூட தொட முடியவில்லை. அதே சமயம் அகிலன் மிகச் சாதாரணமாக இருந்தான். அட பாவி கிராதகா, உன்னால இப்படி வந்து சிக்கிக்கிட்டேனடா என்று மன்சூர் கனகனை கோபமாக பார்த்தான். கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசுன, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நல்ல இப்ப அனுபவி என்று கனகன் சிரித்துக் கொண்டே கூறினார். என்னாச்சு மன்சூர், தனியாலாவே அகிலனை தோக்கடிச்சிட்ட போல? ஆமா, எதுக்கு ரெண்டு கையையும் காத்துல தடவிட்டு இருக்க கண்ணா என்று கனகன் சீண்டினான். பாக்கிலா, நீ இப்படி போய் சொல்லிட்டிய, எப்படியோ நிலை பார்த்த நீ ஏற்கனவே ஜெயிச்சிட்டு தானே என்று மன்சூர் சோகமாக கூறினான். ஆமா மன்சூர் என்றான் அகிலன். உண்மையில் அகிலன் இதையெல்லாம் தாண்டி பல நிலைகளை கடந்திருந்தான். அடே துரோகி கனகா, ஏண்டா இத தெரிஞ்சுதான் விளையாட வச்சியா நீ? என்னால அகிலனை ஜெயிக்கவே முடியாதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும் தானே என்று மன்சூர் கனகனை திட்டினான். என்ன, நானா சுத்தம் செய்யற ஒப்பந்தத்தை போட்டேன், நீ தானே கேட்ட என்று கனகன் கூலாக கூறினான். அப்போதுதான் யோகனின் காதில் இவர்களின் பேச்சு தெளிவாக விழுந்தது. என்ன அகிலன், நிலை 10 முடிச்சிட்டியாமே என்று யோகன் கேட்டான். வா யோகா, இந்த கனக அநியாயமா என்ன அகிலன் கிட்ட மாட்டி விட்டான் தெரியுமா என்று மன்சூர் சோகமாக கூறினான். அகிலா, நான் கூட விளையாடலாமா என்று யோகன் கேட்டான். ஐயோ யோகா வானா, உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது என்று மன்சூர் கூறினான். ஆனால் அது எதையும் காதில் வாங்காமல் அகிலனுடன் யோகன் விளையாடச் சென்றான். அகிலன் யோகனின் விளையாட்டு அறைக்குள் சென்று மிகச் சாதாரணமாக அவனை வென்றான். ஆனால் யோகனின் மனநிலை கனகன் மன்சூரை போல இல்லாமல் அகிலனை எப்படியாவது வெற்றி பெற முயற்சி செய்ய சொல்லி அவனுடைய மூளை அறிவுறுத்தியது. சரி, மறுபடியும் விளையாடுவோம் என்று யோகன் சோர்வடையாமல் கூறினான். மீண்டும் ஒருமுறை அகிலன் யோகனை தோற்கடித்தான். அடச்ச, சரி மறுபடியும் என்று யோகன் இன்னும் அதிகமாக விளையாட விரும்பினான். மீண்டும் தோல்விதான் யோகனுக்கு கிட்டியது. ஆனாலும் மறுபடியும் யோகன் கிட்டத்தட்ட விறுவிறுப்பாக விளையாடினான். ஐயோ யோகன், போதும், இதோட முடிச்சுக்கலாமே, வேணும்னா நான் தோத்துடன் கூட வச்சுக்கோங்களேன் என்று அகிலன் கூறினான். அகிலா, கடைசியில நான் போட்டி போடுறதுக்கு ஒரு சரியான ஆளை கண்டுபிடிச்சிட்டேன் என்று யோகன் சந்தோஷமாக சொல்லி மறுபடியும் அகிலனை விளையாட்டு அறைக்கு இழுத்துச் சென்றான். இதை பார்த்ததும் மன்சூரும் கனகனும் சிரித்தனர். அகிலன் போன்ற ஒருவனை யோகன் போன்ற ஒருவனால் மட்டுமே அடக்க முடியும். அகிலன் உண்மையில் யோகனை பார்த்து பயந்தான். அப்போது அவர்கள் விளையாடியதிலிருந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அகிலனை இழுத்துக்கொண்டு கடவுளின் கைகளை விளையாட ஆரம்பித்திருந்தான். அத்தனை தோல்விகளுக்கு பிறகும் கூட யோகன் மகிழ்ச்சியாக மீண்டும் மீண்டும் அகிலனுடன் விளையாட முன்வந்தான். அப்பா, இல்ல, இதை நான் நிறுத்தியே ஆகணும். அந்த யோகனுக்கு இனி என் கூட போட்டி போடுற ஆசைய வரக்கூடாது என்று அகிலன் ஒரு திட்டம் தீட்டினான். எபிசோட் 87. மன்சூரும் கனகனும் வெளியே சென்ற பிறகு, நண்பா, நான் இன்னைக்கு சும்மா தான் இருக்கேன், நாம கடவுளின் கை ஆட்டத்தை விளையாடலாமா என்று அகிலன் யோகனுக்கு கோரிக்கை விடுத்தான். ஓ, விளையாடலாமே என்று யோகனும் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விளையாட்டிற்குள் நுழைந்தான். அகிலனும் விளையாட்டிற்குள் நுழைந்தான். கண்கள் மிளிர அவனுடைய சிரிப்பில் ஏதோ ஒரு அர்த்தம் இருந்தது. அவன் தனது அரை நண்பர்களுடன் விளையாடும் போது அவன் எப்போதும் அவன் பக்கத்தில் வரும் புள்ளிகளை மட்டும் தான் சேகரிப்பான். உடன் விளையாடுபவர்களை பற்றியெல்லாம் கண்டுகொள்ள மாட்டான். ஆனால் யோகனுக்கு சரியான பாடம் புகட்ட நினைத்த அகிலன் அவனை ஒரு புள்ளிகள் கூட எடுக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். அப்போதும் அவன் இதே போல சந்தோஷப்படுகிறானா என்று பார்க்க நினைத்தான். மதியத்திலிருந்து இரவு வரை அகிலனும் யோகனும் 4-5 மணி நேரமாக விளையாடிக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு சுற்றும் வழக்கத்தை விட சில நிமிடங்கள் கூடுதலாக அமைந்தன. மதியம் முழுவதும் விளையாட்டிலேயே கழித்தார்கள். விளையாட்டு தொடங்கியதிலிருந்து இப்போது வரை யோகன் ஒரு புள்ளிகளை கூட எடுக்கவில்லை. 0 புள்ளிகளை பெற்றும் அவன் தொடர்ந்து விளையாட முயன்று கொண்டே இருந்தான். அகிலன் அவனை ஒரு புள்ளிகளை கூட எடுக்க விடவில்லை. இறுதியாகத்தான் யோகனுக்கு தான் கேவலமாக தோற்றுவிட்டோம் என்று தெரிய வந்தது. உடனே யோகன், நாம ரொம்ப நேரமா விளையாடிக்கிட்டு இருக்கோம்ல, இரவு சாப்பாட்டுக்கு வேற தாமதம் ஆயிடுச்சு,
என்று சொன்னதும் அகிலனின் கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது. சரிங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், அப்புறமா விளையாடுவோம் என்றான் அகிலன். அகிலன் தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான், இந்த யோகனோட அர்ப்பணிப்பை நான் நிச்சயமா மதிக்கிறேன். அவன் இடத்துல நான் இருந்திருந்தா எப்பவோ தோல்வியை ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா தன்னால ஒரு புள்ளிய கூட எடுக்க முடியலன்னு யோகன் ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பான்ல. இனிமே அவன் என்னை விளையாடவான்னு கூப்பிட்டு தொந்தரவு பண்ண மாட்டான். அதை நினைக்கும் போதுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. யோகன் விளையாட்டில் இருந்து தற்காலிகமாக விலகியது கனகருக்கும் மன்சூருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவர்களுக்கு மதியம் என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. அகிலனும் யோகனும் மதியம் நடந்ததை பற்றி அவர்களிடம் எதுவும் சொல்லவில்லை. இதனால் சந்தேகப்பட்ட கனகன், மிகவும் மர்மமான ஒரு மாலை நேரம், அறையின் 304 நடந்தது என்ன 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 என்று கேள்வி எழுப்பினான். யோகனின் விளையாட்டு ஆர்வத்தை அகிலன் அவனை தோற்கடித்து தவிடுபொடியாக்கி விட்டான். மன்சூரும் கனகனும் அவனுடன் விளையாடுவதை தவிர்த்தார்கள். அகிலனும் 2 நபர்கள் மோதிக்கொள்ளும் விளையாட்டை தவிர்த்தான். ஏனென்றால் அதில் பல வரம்புகள் இருந்தன. அதனால் அவன் ஒற்றை வீரனுக்கான பதிப்பையே விளையாடினான். அது அவனுடைய கைவித்தையை மெருகேற்றுக் கொள்ள உதவியாக இருந்தது. அகிலன் சமீபத்தில் மகாபத்ரா என்னும் இயந்திரத்தை இயக்குவதில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தான். மகாபத்ரா என்பது அரை இயந்திரம், அரை உயிர்வேதியியல் கொண்ட மனித உருவ ஆயுதம். பீரங்கிகளுடன் ஒப்பிடும் போது மகாபத்ரா சிறந்தவை. கற்பித்தல் நோக்கத்திற்காக ஜடாயு ராணுவ பள்ளி நில மகாபத்ரா இயந்திரங்களை வைத்திருந்தது. அகிலனும் அதை கற்றுக்கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டினான். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொண்டான். முதல் 3 மாதங்களுக்கு மகாபத்ராவை இயக்குவதற்கு பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்பட்டது. மகாபத்ராவை இயக்க தேவையான சில அடிப்படை விஷயங்களை அகிலன் கற்றுக்கொண்டான். போர்க்களத்தில் இந்த மகாபத்ரா என்னும் பெரிய மனித உருவ இயந்திரம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் போரில் எதிரிகள் மிகவும் பாதுகாப்புடன் தான் சண்டையிடுவார்கள். அவர்களின் பாதுகாப்பு கட்டமைப்புகளை தகர்த்தெறிய இது போன்ற பெரிய இயந்திரம் உதவுகின்றன. மகாபத்ராவை கற்றுக்கொள்வது தனக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக அகிலன் கருதினார். ஒருவேளை போரில் கலந்து கொள்ளும் போது அவன் முன்னால் அனுப்பப்பட்டாலும் இந்த இயந்திரம் அவன் உயிரை பாதுகாக்கும். அகிலன் இதை இயக்குவதை கற்றுக்கொண்டால் பின் போர் விமானங்களை இயக்குவதில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை சுலபமாக கற்றுக்கொள்வான். ஜடாயு ராணுவ பள்ளியில் ஒரு பழைய போர் விமானம் மட்டும்தான் இருந்தது. அதை வைத்தே மாணவர்களுக்கு நடைமுறை வகுப்புகள் எடுப்பது சாத்தியமில்லை. போர் விமானங்களின் இயக்கும் முறையை மாணவர்கள் மாயத்திரையில் மட்டுமே பழகிக் கொண்டிருந்தார்கள். அகிலன் மகாபத்ராவில் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது அவனது பிரேஸ்லெட்டில் ஒரு மெல்லிய சத்தம் ஒலித்தது. உடனே அகிலன் தனது மாயத்திரையை விரித்து பார்க்க அவனது உயிரணு புள்ளிகள் கணிசமாக அதிகரித்திருந்தன. அதை கண்டு அகிலன் அதிர்ச்சி அடைந்தான். அகிலனின் தோளில் இருந்த சின்னு, அட என்னது இவ்வளவு உயிரணு புள்ளிகளா? உனக்கு யார் அனுப்புனாங்க? யாராவது மாத்தி கீத்தி அனுப்பிட்டாங்களோ என்று ஆச்சரியத்துடன் கேட்டது. அப்போது மாயத்திரைக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதில் அலம்பூசனின் குரல் கேட்டது. என்ன அகிலன், நான் அனுப்புன உயிரணு புள்ளிகள் உனக்கு வந்துச்சா? போதுமா இல்ல இன்னும் அனுப்பவா? அலம்பூசன் நீயா? இது ரொம்ப அதிகமா இருக்கே என்று தயக்கமும் ஆச்சரியமும் கலந்தபடி கேட்டான் அகிலன். அவன் எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமான உயிரணு புள்ளிகளை அனுப்பியிருந்தான். நாம 20 லட்சம் உயிரணு புள்ளிகளை சம்பாதிச்சிருக்கோம். அதுல இருந்து நான் உனக்கு ஒரு பங்கு தான் அனுப்பியிருக்கேன். அகிலா, அடுத்த முறை நாம ரைடன் நகரத்துல இருந்து ஆத்மசக்தி ஆயுதங்களை வாங்கி கோரி நகரத்துல கொண்டு போய் வித்துடுவோம். நாம நல்ல லாபம் பார்க்கலாம். என்ன சொல்ற என்றான் அலம்பூசன். ஆனா நான் ரைடன் நகரத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுமே. சரி, நான் போகும்போது உனக்கு தெரியப்படுத்துறேன் என்று அகிலன் கூறி அழைப்பை துண்டித்தான். சின்ன ஆர்வமாக, என்ன அகிலா, என்ன சொன்னா உன் நண்பன்? மறுபடியும் வணிகம் செய்யலாம் வான்னு கூப்பிடுறானா என்று கேட்டது. ஆமா, நாம என்ன நிலைமையில இருக்கோம்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அதான் எதுவும் சொல்லாம அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டேன். எனக்கு இப்ப ராணுவ பள்ளியில முக்கியமான பாடங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னால வெளியே எங்கேயுமே போக முடியாது. நான் மறுபடியும் வேட்டைக்கு போகணும்னா ரைடன் நகரத்து வீரர்கள் எப்போ கூட்டமா விஷ ஜந்துவையோ இல்ல அசுர ஜந்துவையோ வேட்டையாட போறாங்களோ அப்ப நான் அவங்க கூட அந்த படைகளோட சேர்ந்து போய்க்கிறேன். என்னால தனியா உயிரை பணைய வச்சுலாம் அசுர ஜந்துவை வேட்டையாட முடியாதுப்பா என்றான் அகிலன். அகிலன் மேலும் தொடர்ந்தான். நான் மறுபடியும் விஷ ஜந்துவை வேட்டையாடணும்னா அதுக்கு மறுபடியும் சதுப்பு நிலத்துக்கு தான் போகணும். அங்க என்னால நடந்து போக முடியாது, பறந்துதான் போகணும். அப்படி பறந்து பறந்து வேட்டையாடினாலும் என்னால பெரிய இறைச்சிகளை தனியா தூக்கிட்டு வர முடியாது என்றான். சில மாதத்திற்கு முன்பு அகிலன் சதுப்பு நிலத்தில் வேட்டையாடி கொண்டு வந்த கருஞ்சிவப்பு தேனீக்களின் இறைச்சிகளை சாப்பிட்ட பிறகு அவனுக்கு புள்ளிகள் ஏறாமல் பலனில்லாமல் போனது. ஆனால் அவனது வளர்ப்பு ஜந்துவான செர்ரி என்னும் டிராகன் அந்த இறைச்சிகளை இன்னும் சாப்பிட்டு முடிக்கவில்லை. அதனால் அந்த இறைச்சிகளை செர்ரி சாப்பிடட்டும் என்று அகிலன் விட்டுவிட்டார். அகிலன் சின்னுவிடம் கூறினார், எனக்கு இப்ப வேட்டையாடணும்னு எந்த அவசரமும் இல்ல. கருப்பு படிக்கத்தை பயன்படுத்தி என்னால எந்த ஜந்துவையும் 3 மாசத்துல அசுர ஜந்துவா மாத்த முடியும். யோசிச்சு பார்த்தா காத்திருக்கிறது வேட்டையாடுறதை விட சுலபம் தான் இல்ல. இரவில் தங்கும் இடத்திற்கு திரும்பிய அகிலன் மன்சூர் தனியாக அறையில் நிகழ்படம் விளையாடுவதை கண்டான். அவன் மோசமான வார்த்தைகளை முனகிக் கொண்டே விளையாடினான். அகிலன் குழப்பமாக, என்னாச்சு இவனுக்கு, யாரை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கான் என்று யோசித்தான். அகிலன் அவனை நோக்கி வருவதை கண்ட மன்சூர் கோபமாக, வா அகிலா, சரியான நேரத்துக்கு தான் வந்துகிற.
நீ விளையாட்டுக்குள்ள நோய்ஞ்சி இந்த பரதேசியை எனக்காக தோக்கடியகிலா என்றான். யார தோக்கடிக்கணும்? நீ ஏன் இப்ப இவ்வளவு கோவமா இருக்க என்று கேட்டு அகிலன் நிகழ்பட ஆட்டத்தின் விளையாட்டை கவனிக்க இன்னும் மன்சூர் விளையாட ஆரம்பிக்கவே இல்லை. அவனுடன் விளையாட்டில் 2 பேர் இணைந்திருந்தார்கள். ஒருவரின் பெயர் மங்கோட், மற்றொருவரின் பெயர் ஜனி. மன்சூரும் மங்கோடும் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து நல்ல விதமாக பேசினார்கள். ஆனால் 3ஆவதாக விளையாட்டில் இணைந்த ஜனி மன்சூரை தகாத வார்த்தையில் திட்ட அவனும் பதிலுக்கு திட்டிக் கொண்டிருந்தான். அகிலா, விளையாட்டுக்குள்ள வா அகிலா, இவனுங்களை தோக்கடிக்க எனக்கு ஏதாவது உதவி பண்ணு. இவனுங்க பேச பேச எனக்கு வெறியா ஏறுதே, சீக்கிரம் வாயா என்று அவசரப்படுத்தினான். சரி வர என்று கூறி அகிலனும் மன்சூருடன் விளையாட்டில் இணைந்தான். டேய் இருங்கடா, என் நண்பன் விளையாட்டுக்குள்ள வந்துட்டான், அவன் எப்படியெல்லாம் உங்களை கதற விட போறான்னு பாருங்கடா டேய் என்று எதிரிகளிடம் கத்தினார். விளையாட்டில் இணைந்திருந்த முகம் தெரியாத எதிரிகளின் குரல்கள் மட்டுமே அவர்களுக்கு கேட்டன. நீ யார கூட்டிட்டு வந்தாலும் ஜெயிக்க போறது என்னவோ நான் தான். ஒரு தோத்தாங்கோலியோட நண்பனும் தோத்தாங்கோலியா தானடா இருப்பான். எங்களால எத்தனை பேரை வேணாலும் தோக்கடிக்க முடியும், வாங்கடா டே வாங்க என்று திமிராக பதிலளித்தான் மங்கோட். அப்படியா, அதையும் பார்த்துலாண்டா என்று கோபமாக கூறினான் மன்சூர். நீ யார வேணாலும் கூப்பிட்டுக்கோ தம்பி, ஆனா வரலாறு என்னங்கிறத மறக்க கூடாது. என் சகோதரர் ரஃபேல் தான் இந்த விளையாட்டுல முதன்மையானவ. கடந்த வருஷம் நடந்த போட்டியில உலகத்திலேயே முதல் 20 பேர்ல ஒருத்தனா தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்று பெருமையுடன் கூறினாள் ஜெனி. அப்படி சொல்றான் செல்லம், நாம கொஞ்சம் நிதானமாவே விளையாடலாம், அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வக்கு இருக்கான்னு பாப்போம் என்று ரஃபேல் வஞ்சகமாக புன்னகைத்தான். தன் பெண் தோழியின் முன்னால் தன் தனித்திறமையை காட்ட இது ரஃபேலுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. ரஃபேல் முழு நம்பிக்கையுடன் தயாராக இருந்தான். ரஃபேல் கடவுளின் கை விளையாட்டு சமூகத்தில் ஒரு முக்கிய உறுப்பினர். இந்த விளையாட்டில் சிறந்து விளங்குபவர்கள் அத்தனை பேரையும் அவன் நன்கு தெரிந்து வைத்திருந்தான். அவனுக்கு நேரடி பழக்கம் இல்லாவிட்டாலும் அவர்களின் அடையாள பெயரை கண்டால் அவன் தெரிந்து கொள்வான். அவனை விட சிறந்த போட்டியாளராக இருந்தால் அவர்களுக்குரிய மரியாதையையும் அவன் அளிக்க தவறியதில்லை. விளையாட்டிற்குள் ஏதோ ஒரு புது ஆள் நுழைந்திருப்பதை ரஃபேல் கண்டான். அவனின் அடையாள பெயரை பார்த்த ரஃபேல் பலமாக சிரித்தான். ஐயோ ஐயோ ஐயோ, நிராலி என் காதலி. ஐயோ ஐயோ, யாரா இந்த பைத்தியக்கார? எவனாவது இப்படி ஒரு பேரோட விளையாட வருவானாடா? அவன் வேணும்னே இந்த பேரை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் என்றான். பிறகு மன்சூரிடம், இவன் தான் நீ சொன்னாலா? மன்சூர் தயக்கத்துடன் பதிலளித்தான். ஆமா, அதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்று கேட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப சாதாரணமா தான் விளையாடணும்னு முடிவு பண்ணிருந்தேன். ஆனா இவனோட அடையாள பேரை பார்க்கும் போதுதான் இப்ப எனக்கு உண்மையிலேயே உதைக்கணும்னு தோணுது என்று கூறி அகிலனுக்கு விளையாட்டில் அழைப்பு கோரிக்கை விடுத்தான். அகிலன் எவ்வித தயக்கமும் இன்றி அவனுடன் விளையாட சம்மதம் தெரிவித்தான். இருவரும் விளையாட்டிற்குள் நுழைந்தார்கள். ஜனி ஒரு அருவருப்பான பார்வையுடன், அவன் சரியான பொறுக்கியா இருப்பான் போல, அதனாலதான் அவன் இந்த மாதிரி பெண்களோட அனுமதி இல்லாம அவங்க பேரெல்லாம் வச்சிருக்கான். நியாயமா பார்த்தா இவன் இந்த பேரை வச்சிருக்கிறதுக்கு அவன் தான் வெக்கப்படணும் என்று சலித்துக் கொண்டாள். யாரு வெக்கப்பட்டு தலைய குனிய போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிடும் பாப்பா என்று கூறினான் மன்சூர். அவனுக்கு போட்டியின் முடிவுகளை பற்றி கவலை இல்லை என்றாலும் ஒரு பெண்ணிடம் கேலிக்குள்ளாவதை அவன் விரும்பவில்லை. ஜனி பற்களை கடித்துக் கொண்டு எதுவும் பேசாமல் கோபத்தில் அமைதியாக இருந்தாள். ரஃபேல் சிறந்த 20 போட்டியாளர்களில் ஒருவன் என்பது மன்சூருக்கு நன்றாக தெரியும். அதனால் அகிலன் ரஃபேலை தோற்கடிப்பான் என்பதில் மன்சூருக்கு முழு நம்பிக்கை இல்லை. ரஃபேல் அகிலனுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும் எண்ணினான். தான் புள்ளிகளை எடுப்பதை விட தன் எதிரியை எந்த புள்ளியும் எடுக்க விடக்கூடாது என்பதில் தீர்மானமாக இருந்தான். தம்பி, தோற்கிறதுக்கு தயாராரு. உன்னோட அடையாள பெயரை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அதுக்காகவாவது இந்த விளையாட்டை நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். உன்னை தோற்கடிக்க முடியலனா என் பேரை நான் மாத்திக்கிறேன்டா என்றான் ரஃபேல். அகிலனின் குரல் மட்டும் ரஃபேலுக்கு கேட்டது. அப்படிங்களா? அப்படின்னா இப்பவே ஒரு நல்ல பேரா யோசிச்சு வச்சுக்கூடா என்றான். ரஃபேல் ஆத்திரம் அடைந்தான். விளையாட்டு ஆரம்பமானது. கண்ணிமைக்கும் நேரத்தில் ரஃபேல் அடிக்கவிருந்த இலக்கை அகிலன் அவனுக்கு முன்னால் அடித்து புள்ளிகளை பெற்றான். ரஃபேலுக்கு ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்றே புரியவில்லை. முதலில் அவன் அதிர்ஷ்டவசமாக அந்த புள்ளியை எடுத்தான் என்றுதான் நினைத்தான். ஆனால் போக போகதான் தெரிந்தது தன்னுடைய எதிரி மிகவும் திறமைசாலி என்று. புள்ளிகளை எடுக்க முடியாமல் ரஃபேலின் முகம் சுருங்கி போனது. ஜனி வாயடைத்து போய் ஆட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தாள். ஒவ்வொரு முறையும் ரஃபேல் ஒரு இலக்கை குறிவைக்க அது சட்டென அகிலன் கைப்பற்றி விடுவான். பல முறை இலக்கை அடிக்க முயன்றும் அவனால் முடியாமல் 0 புள்ளிகளிலேயே இருந்தான். அடச்ச, யாரா இவன் இவ்வளவு அசத்தலா விளையாடுறான் என்று தன் எதிரின் அசாத்தியமான விளையாட்டு திறமையை கண்டு வியந்தான். அவன் சுதாரிப்பதற்குள் ஆட்டம் முடிவிற்கு வந்தது. அகிலன் 100 புள்ளிகளும் ரஃபேல் 29 புள்ளிகளும் பெற்றிருந்தனர். இறுதி முடிவை கண்ட ஜனியின் முகம் சுருங்கி போனது. ஆனால் மன்சூர் அவர்களை கேலி செய்து வளமாக சிரித்தார். அடேங்கப்பா, இவர்தான் முதல் 20 பேர்ல இடம் பிடிச்ச சிறந்த வீரன். போச்சா? இங்க பாருங்க சகோதரி,
உங்க பக்கத்துல இருக்கிறவன் உங்களை ரொம்ப நல்லா ஏமாத்தினுங்கிறான். 100க்கு 29 புள்ளிகளுங்கிற வித்தியாசத்துல தோத்துக்கிறான். இவன மாதிரி ஒருத்தன் கடவுளின் கை சமூகத்துல முக்கிய உறுப்பினரா இருந்தானா அந்த குழு விளங்குமா? சகோதரியே, நான் சொல்றதை கேளுங்க. அவன் ஒரு ஏமாத்து பேர்வைன்னு நினைக்கிறேன். தான் ரொம்ப சிறந்த திறமசாலின்னு சொல்லி உங்களை எல்லா விதத்திலையும் ஏமாத்தினுக்கிறான். பார்த்து உஷாரா இருந்துக்குங்க என்று எச்சரித்தான். ஜெனி அமைதியாக இருந்தால். ரஃபேலும் பதட்டத்துடன் மறுபடியும் அகிலனுக்கு விளையாட்டு அழைப்பு விடுத்தான். அகிலனும் அவனுடன் விளையாட சம்மதித்தான். ரஃபேல் ஜெனியிடம், நான் அவனை குறைச்சு மதிப்பு போட்டுட்டேன். நான் என்னோட புள்ளிகளை சேகரிக்கிறதுக்கு பதிலா அவனை புள்ளிகளை எடுக்க வைக்க கூடாதுங்கிற நோக்கத்தோடைய விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் நான் தோக்க வேண்டியதா போயிடுச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத, விட்டதை பிடிக்கிற இப்ப பாரு என்று உறுதி அளித்தான். விளையாட்டு ஆரம்பமானது. இந்த முறை ரஃபேல் தனது புள்ளிகளை எடுப்பதில் முழு கவனம் செலுத்தினான். அகிலன் எப்படி விளையாடுகிறான் என்பதை பற்றி எல்லாம் அவன் கண்டுகொள்ளவில்லை. விளையாட்டை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள் ஜெனி. அவர்கள் இருவருக்கும் இருக்கும் வேகம் மாறுபட்டிருப்பதை கவனித்தாள். சைக்கிளுக்கும் பைக்கிற்கும் போட்டி வைத்தால் எப்படி இருக்குமோ அது போல இருந்தது அவர்கள் விளையாடிய விதம். ஆட்டம் தெரியாதவன் பார்த்தால் கூட யார் சிறப்பாக விளையாடுகிறான் என்பதை சில வினாடிகளில் சொல்லிவிடுவான். எபிசோட் 88. ரஃபேல் இந்த முறை வழக்கத்தை விட வேகமாக செயல்படுவதைப் போல உணர்ந்தான். மேலும் அவனது விளையாட்டு திறனில் திருப்தி அடைந்தான். அவன்தான் வெற்றியடைய போகிறான் என்பதை உணர்ந்த போது ஆட்டம் திடீரென முடிந்தது. அவன் திகைத்து போனான். புள்ளிகள் விவரம் திரையில் தோன்றியது. அகிலன் 100, ரஃபேல் 80. ரஃபேல் சிரமப்பட்டு 80 புள்ளிகளை எடுத்த போது அவனது எதிராளி 100 புள்ளிகளை எடுத்து ஆட்டத்தை முடித்திருந்தான். ரஃபேல் அதிர்ச்சியுடன் கேட்டான், யாரா நீ என்று திரையில் எழுத்து வடிவத்தில் கேட்டான். பிரபலமான போட்டியாளர்கள் யாராவது வேறு பெயர்களில் விளையாடுகிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள நினைத்தான். 20 புள்ளிகள் வித்தியாசத்தில் ரஃபேலை தோற்கடிக்கக்கூடிய வீரர்களை அவனுக்கு நன்றாக தெரியும். அவர்களில் யாராவது ஒருவராக தான் இருக்க வேண்டும் என்று மனதோரத்தில் ஒரு சிறு நம்பிக்கை இருந்தது. ஆனால் மறுமுனையில் விளையாடும் போட்டியாளரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மாறாக மறுபடியும் விளையாடுவதற்கு அழைப்பு வந்தது. ரஃபேலின் முகம் கோபத்தில் சிவப்பாக மாறியது. அகிலனின் அழைப்பை நிராகரிக்க அவன் விரும்பவில்லை. 2 முறை தோற்றாலும் துணிச்சலுடன் விளையாட சம்மதித்தான். மறுபடியும் ரஃபேல் தோல்வியடைந்தான். அகிலனும் பேராசை கொண்டு ரஃபேல் அடிக்கவிருக்கும் இலக்குகளை குறிவைக்கவில்லை. அவன் எப்போதும் போல நிதானமாக தன்னுடைய பாதையில் வரும் இலக்குகளை மட்டுமே வேகமாக அடித்து விரைந்து புள்ளிகளை பெற்று ஆட்டத்தை முடித்தான். இந்த முறை அதே புள்ளிகளை தான் இருவரும் எடுத்திருந்தார்கள். 100க்கு 80. மறுபடியும் விளையாட அழைப்பு வந்தது. வேறு வழியின்றி ரஃபேல் சம்மதித்தான். கடந்த 2 முறையைப் போலவே 100க்கு 80 என்றுதான் இருவரும் புள்ளிகளை எடுத்திருந்தார்கள். ரஃபேல் மிகவும் வருந்தினான். ஆனால் அதை வெளியில் சொல்லவில்லை. நான் தம்பி அசிங்கப்பட்டது போதுமா இல்ல இன்னும் ஓணுமா? இனிமே நீ எல்லாம் இந்த விளையாட்டுல சிறந்தவன்னு சொல்லிட்டு தெரியாத, புரியுதா? அப்புறமா மறக்காம நீ சவால் விட்ட மாதிரி உன்னோட பேரை நீ மாத்தி வச்சுக்க என்று மன்சூர் கிண்டல் அடித்து சிரித்தான். ரஃபேல் அவமானத்துடன் மாயத்திரையின் முன்பு அமர்ந்திருக்க ஜெனி எதுவும் பேசாமல் அறையை விட்டு வெளியே சென்றாள். ரஃபேல் கோபத்துடன் அவர்களிடம் கூறினான், டேய், உங்களுக்கு தைரியம் இருந்தா ஒரு 10 நிமிஷம் காத்துருங்கடா. உங்களை ஜெயிக்க நான் சரியான ஆளை கூட்டிட்டு போறேன். டேய் 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 டேய், பேச்ச குறடா. யார வேணாலும் போய் கூட்டு வா. எவன் வந்தாலும் அவனையும் நாங்க இதே போலதான் கதற விடுவோம். எத்தனை பேரை வேணாலும் கூட்டு வா, போ போ என்று அலட்சியமாக கூறினார் மன்சூர். ரஃபேல் அவர்களுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. டேய், என்னடா எதுவும் பேச மாட்ற? இதுக்கு ஏல போயிட்டியா? போட்டிக்கு வாடா டேய் என்று கத்திக் கொண்டிருந்தான். அகிலன் தோளில் தோன்றிய சின்னு, ஏ அகிலா, அவனை கொஞ்சம் கட்டுப்படுத்து, எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான். ஏண்டா டேய், நீங்க விளையாட வந்தியா இல்ல பயிற்சி எடுத்துக்க வந்தியா என்று அதட்டியது சின்னு. உடனே அகிலன், ஹே மன்சூர், சும்மா கொஞ்ச நேரம் என்றான். மன்சூர் ஆர்வத்துடன், அட நீ சும்மா இருப்பா, இவ்வளவு திறமையா நீ விளையாடுவேன்னு எனக்கு தெரியாம போச்சு. நீ எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? நீ ஒரு பண்பட்ட விளையாட்டு வீரன். உன்னோட புகழ இந்த உலகத்துக்கே பறைச்சாற்றாம நான் ஓய மாட்டேன் என்றான். சின்னு தன் தலையில் கை வைத்து, ஐயோ, இவனுக்குன்னே எங்க இருந்து தான் வருவாங்கன்னு தெரியலையே என்றது. டே மன்சூர், எதையும் மிகைப்படுத்தி சொல்லாத. நான் ஒன்னும் அவ்வளவு திறமையான விளையாட்டு வீரர்லாம் கிடையாது. என் கூட விளையாடினவன் ரொம்ப பலவீனமானவனா இருந்தா, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அவன் சொல்லிக்கிட்ட மாதிரி அவன் ஒன்னும் திறமையான போட்டியாளர்லாம் கிடையாது. அவனை வீழ்த்தது எனக்கு ரொம்ப சுலபமா தான் இருந்துச்சு என்று விளக்கம் அளித்தான் அகிலன். ரஃபேல் விளையாட்டு திரையை அப்படியே விட்டுவிட்டு தன் அறையின் கதவை திறந்து வேகமாக வெளியே ஓடினான். தனது பக்கத்து அறையில் ரங்கேஷ் ஒரு நபருடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து சந்தோஷப்பட்டான். வேகமாக ஓடி சென்று, ரங்கேஷ், உங்களை பார்க்கதான் ஓடி வந்த, நல்லவேளை நீங்களே முன்னாடி வந்துட்டீங்க என்று மூச்சு வாங்கியபடி கூறினான். டே, முதல்ல பதட்டப்படாம விஷயத்த சொல்றான், என்னாச்சு என்று நிதானமாக கேட்டான் ரங்கேஷ். ரங்கேஷ், நான் கடவுளின் கைகள் விளையாட்டுல தோத்துட்டேன். எனக்காக நீங்க தான் வந்து என்னோட எதிரியை பழி வாங்கணும். வாங்க போலாம் என்று அவசரமாக ரங்கேஷை அழைத்தான் ரஃபேல். ஐயோ, நல்லா பயிற்சி எடுத்துட்டு போய் நீ அவனை பழி வாங்கு. அதுக்கு எதுக்காக என்ன கூப்பிடுற? போடா என்று ரங்கேஷ் அலட்சியமாக கூறி சிரித்தான். ஐயோ ரங்கேஷ், பயிற்சி எடுத்துக்கிறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல.
நான் அவன் கூட ஏற்கனவே 3 சுற்று விளையாடினேன். தொடர்ந்து 20 புள்ளிகள் வித்தியாசத்துல என்ன தோற்கடிச்சுட்டான். நீ என்ன விட நல்லா விளையாடுவல்ல, வந்து எனக்காக விளையாண்டு அவனை ஜெயிச்சு கொடுப்பா. கடவுளின் கைகள் விளையாட்டில் ரங்கேஷ் கடந்த வருடம் 11வது இடத்தை பிடித்திருந்தான். அவனது சகோதரன் மௌலிக் ரங்கேஷை விட திறமைசாலி. அவன் கடந்த வருடம் 7வது இடத்தை பிடித்திருந்தான். ரங்கேஷுக்கு பதில் மௌலிக் அகிலனுடன் விளையாடினான். போட்டி இன்னமும் கடுமையானதாக இருக்கும். என்னடா சொல்ற? 3 சுற்றுலையும் 20 புள்ளிகள் வித்தியாசத்துல உன்னை தோக்கடிச்சிட்டானா? யார் அவன்னு தெரிஞ்சுதா என்று ஆர்வத்துடன் கேட்டான் ரங்கேஷ். எனக்கு தெரியல, நான் கேட்டதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லவே இல்லை என்றான் ரஃபேல். அவனோட விளையாட்டு அடையாள பெயர் என்னன்னு சொல்லு என்று கேட்டான் ரஃபேல். இதுவரைக்கும் நாம பார்க்காத புது அடையாள பெயரை தான் இருக்கு. நிராலி என் காதலி, இந்த பேர்ல தான் அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான். அடங்குவா, யாரா அவன்? சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. அவன் ஏன் தன்னோட பேரை வெளியே சொல்ல மாட்டேங்கிறான்னு இப்பதானே புரியுது எனக்கு. இப்படி ஒருத்தன் இருக்கிறது நிராலிக்கு தெரிஞ்சா நிராலி அவனை சும்மா விட மாட்டா. வா, அவன் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம் என்று ஆர்வத்துடன் கிளம்பினான் ரங்கேஷ். ரஃபேல் மிகுந்த சந்தோஷத்துடன் ரங்கேஷை தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றார். ரஃபேல் தனது விளையாட்டு திரையை பார்க்க அதில் அவன் தோற்கடித்த எதிரிகள் 2 பேரும் செயலில் இருந்தார்கள். அகிலன் விளையாடுவதற்காக வைத்திருந்த புனை பெயரை கண்டதும் ரங்கேஷ், உண்மையில இதுதான் அவனோட அடையாள பெயரடா? முதல்ல இவன் யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ தைரியமா இந்த பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவன் கூட விளையாடிக்கிட்டு இருக்கான் என்றான் ரங்கேஷ். ரங்கேஷ் ரஃபேலிடம் தன் சகோதரன் மௌலிக்கை அழைத்து வர சொல்லி கட்டளையிட்டான். சற்றும் தாமதிக்காமல் அவரவர்களின் விளையாட்டு திரையை வரவழைத்து நிராலி என் காதலி என்கிற நபருக்கு எதிராக விளையாட அழைப்பு விடுத்தார்கள். அழைப்பு விடுத்தவன் யார் என்பதை பற்றியெல்லாம் அகிலன் கவலைப்படவில்லை. உடனே விளையாட சம்மதம் தெரிவித்தான். எனினும் அவன் இந்த வளாகத்தில் யாரை பற்றியும் அவ்வளவாக தெரிந்து வைத்திருக்கவில்லை. மன்சூருக்கும் அவ்வளவாக சிறந்த விளையாட்டு வீரர்களை பற்றியெல்லாம் தெரியாது. அவர்களின் வித்தியாசமான அடையாள பெயர்கள் மட்டும்தான் அகிலனுக்கு தற்போது தெரியும். ரங்கேஷ் விளையாட தயாரானான். மௌலிக், நான் என்னோட விளையாட்டுல சில நுணுக்கங்களை கத்துக்கிட்டு இருக்கேன். நான் விளையாடுறத பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு என்றான். ஹேய், அதை பார்க்கறதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன் என்றான் மௌலிக். ரஃபேல் பதட்டத்துடன் இருந்தான். ரங்கேஷ் தன்னை விட சிறந்த விளையாட்டு வீரனாக இருந்தாலும் அகிலனை ஜெயிக்க முடியாது என்று தான் நினைத்தான். தனது முகம் தெரியாத எதிரி சிறப்பாக விளையாடுவதால் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை ரஃபேலால் யூகிக்க முடியவில்லை. விளையாட்டு ஆரம்பமானதும் ரங்கேஷ் விரைந்து செயல்பட்டான். ஒரு சிறு கவனச்சிதறல் கூட அவனிடத்தில் இல்லை. அவனது இலக்குகளை துல்லியமாக குறிவைத்து அடித்து புள்ளிகளை சேகரித்தான். விளையாட்டை பார்த்துக் கொண்டிருந்த ரஃபேலும் மௌலிக்கும் நம்ப முடியாமல் கண்கள் விரிய ஆச்சரியப்பட்டனர். இருவரின் வேகத்திலும் பெருமளவு வித்தியாசம் இருந்தது. ரங்கேஷை விட அகிலன் மிகவும் துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தான். எதிரியின் வேகத்தை ஒப்பிட்டு பார்த்தால் ரங்கேஷின் கைகள் நத்தையை போல மெதுவாக செயல்பட்டன. ரஃபேல் அதிர்ச்சியுடன் கூறினார், இவன் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா இருக்கான். 11வது இடத்தை பிடிச்ச ரங்கேஷையே அவன் சுலபமா தோக்கடிச்சுட்டான். ஐயோ! ஆட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்த மௌலிக், அவன் உண்மையிலேயே திறமை மூலமாக என்ன கவர்ந்துட்டான் என்று மெல்லிதாக புன்னகைத்தான். இந்த விளையாட்டை நேரலையில் யார் வேண்டுமானாலும் பார்க்க முடியும் என்பதால் ராணுவ பள்ளி மாணவர்கள் பலர் இந்த விளையாட்டை நேரடியாக அவரவர்கள் அறையிலிருந்து பார்க்க ஆரம்பித்தனர். விளையாட்டு சுவாரஸ்யமாக இருந்ததால் அதை காண மாணவர்களிடம் ஆர்வம் அதிகரித்தது. அடக்கடவுளே, நிராலி என் காதலின்னு பேர் வச்சிருக்கானா? எப்பேற்பட்ட நிராலியோட வெறினா இருப்பான் பாரு என்று அவனின் புனைப்பெயரை கண்டு கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்தனர். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெயரை வைக்க ரொம்ப தைரியம் வேணும்பா என்றான் மாணவர்களில் ஒருவன். நிராலி என் காதலி என்கிற பெயரில் விளையாடுபவனின் கைதான் விளையாட்டில் ஓங்கி இருந்தது. அவன் மிகவும் வேகமாக செயல்படுவதால் பெரும் நன்மை இருந்தது. ச்சே, அவனை எதிர்த்து விளையாடுறது ரங்கேஷா? கடந்த வருஷம் 16வது இடம் பிடிச்சானே, இப்போ என்னடானா யாருன்னு தெரியாத நிராலியோட காதலி கிட்ட முக்கிக்கிட்டு இருக்கான். ஐயோ பாவம் என்று அவர்கள் விளையாடும் போது ஓரத்தில் கருத்து பதவிகள் வந்த வண்ணம் இருந்தன. ஆமாண்டா, நிராலியோட காதலன் கலங்குறானே, கண்டிப்பா ரங்கேஷ் அவன் தோக்கடிச்சிருவான். அது சரி, இப்ப விளையாடுறது உண்மையிலேயே நிராலியோட காதலன் தானா, இல்ல பிரபலமான வீரர்கள் யாராவது வேற பேர்ல வந்து விளையாடுறாங்களா? ஒன்னும் புரியலையே. இப்படி பல கருத்துக்கள் வந்து கொண்டிருக்க போட்டி நிறைவடைந்தது. ரஃபேலை போல் ரங்கேஷும் 80 புள்ளிகளை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தான். ரங்கேஷ் தோற்று போனதை எண்ணி ரஃபேல் கவலைப்படவில்லை. அப்பாடா, இவனும் நாம வாங்கின புள்ளிகளை தான் வாங்கியிருக்கான், என்னை விட அதிகமா வாங்குவான்னு எதிர்பார்த்தேன். இருக்கட்டும், அடுத்து ரங்கேஷோட போட்டி போட்டு அவனை நான் ஜெயிச்சுக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்தான். ரங்கேஷின் தோல்வி பெரும்பாலானவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு குறைவான புள்ளிகளை ரங்கேஷ் எடுப்பான் என்று யாரும் நினைக்கவில்லை. சற்றும் தாமதிக்காமல் ரங்கேஷ் மறுபடியும் அகிலனுக்கு அழைப்பு விடுத்தான். அகிலனும் சம்மதித்தான். மறுபடியும் ஆட்டம் தொடங்கியது. அனைவரும் யார் இந்த மர்ம நபர் என்பதை பற்றி விவாதிக்க தொடங்கினார்கள். போட்டி முடிந்ததும் அனைவரும் புள்ளிகளை கண்டு ஆச்சரியப்பட்டனர். கடந்த முறையைப் போல இந்த முறையும் 20 புள்ளிகள் வித்தியாசத்தில் அகிலன் வெற்றி பெற்றிருந்தான். ரங்கேஷால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரஃபேலிடம் கோபமாக கேட்டான், ஹே ரஃபேல், நீ விளையாடின 3 சுற்றுலையும் இப்படிதான் 20 புள்ளிகள் வித்தியாசத்தில் தோத்தியா என்று கேட்டான். ரஃபேல் தயக்கத்துடன், ஆமா,
ஆனா நீங்களும் என்ன போலவே 20 புள்ளிகள் வித்தியாசத்துல தோப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றான். மௌலிக் அவர்களை குறுக்கிட்டான். நான் அவன் கூட விளையாடுறேன் என்று கூறி தனது விளையாட்டு திரையிலிருந்து நிராலி என் காதலி என்கிற நபருக்கு விளையாட்டு அழைப்பு விடுத்தான். மௌலிக், யார் இவன்? இவ்வளவு சிறப்பா விளையாடுறானா? அவன் கண்டிப்பா சிறந்த விளையாட்டு வீரனா தான் இருக்கணும். கண்டிப்பா அவன் மாற்று கணக்குல இருந்து தான் விளையாடிக்கிட்டு இருக்கான். எனக்கு எப்படி தெரியும் என்று கூறி வஞ்சகமாக புன்னகைத்து இல்லை என்பது போல தலையசைத்தான் மௌலிக். யார் இவ்வாறு போலி கணக்கிலிருந்து விளையாடுவார்கள் என்பதை அவனால் யூகிக்க முடியவில்லை. தன்னை விட சிறப்பாக விளையாடும் 5 பேரையாவது மௌலிக்கிற்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர்கள் யாரும் இப்படி செய்ய மாட்டார்கள் என்று நம்பினான். அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும் என்று ஏமாற்றத்துடன் கேட்டான் ரங்கேஷ். விளையாட்டு ஆரம்பமானது. மௌலிக் கடந்த வருடம் 7வது இடத்தை பிடித்தவன். கடவுளின் கை விளையாட்டில் மிகவும் பிரபலமான போட்டியாளன். ஆனால் இவ்வளவு பெருமைகள் இருந்தும் பயனில்லை. அகிலன் மற்ற இருவரையும் தோற்கடித்தது போல மௌலிக்கையும் தோற்கடித்தான். மாணவர்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவித்தவாறே இருந்தார்கள். நிராலியோட காதல ரொம்ப அட்டகாசமா விளையாடுறானே, ஏன்பா இது உண்மையா? மௌலிக்கும் தோத்துட்டானா? இந்த காரியத்தை செய்யற அளவுக்கு துணிச்சல் யாருக்குடா இருக்கும்? வேற யாரு? துர்முகன், சம்பு, இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரா தான் இருக்கும். அப்படின்னா நிராலியோட காதல துர்முகன் இல்லனா சம்பு, அப்படிதானே? சரியா? இப்படி பல கருத்துக்கள் வந்து கொண்டிருக்க போட்டியின் முடிவுகளை கண்டதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இதில் ரஃபேல் மட்டும் தான் நிம்மதி பெருமூச்சு விட்டான். நல்ல வேலை, நான் மட்டும் தான் அசிங்கப்பட்டேன்னு நினைச்சேன். இப்ப இவனுங்களும் சேர்ந்து கேவலப்படுறானுங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு என்று நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டான். மௌலிக் தனது புள்ளிகளின் பின்னடைவை கண்டு முகம் சொலித்தான். மறுபடியும் அகிலனுக்கு விளையாட அழைப்பு விடுத்தான். இதை கண்ட மன்சூர், ஐயோ இன்னாப்பா இவனுங்க எத்தனை வாட்டி தோத்தாலும் திருந்த மாட்டானுங்க போல இதே, மறுபடியும் தோகிறதுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுறானுங்க என்றான். அகிலன் மௌலிக்கின் அழைப்பை ஏற்று மறுபடியும் ஆட்டத்திற்குள் நுழைந்தான். இந்த முறை போட்டியை காண அனைவரும் ஆவலாக காத்திருந்தனர். கருத்து பதிவுகள் வருவதும் கணிசமாக குறைந்திருந்தது. அனைவரும் எப்படி வெற்றி வித்தியாசத்தை தொடர்ந்து 20லேயே அவன் கட்டுப்படுத்துகிறான் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தனர். யாரோ ஒருத்தன் வேணும்னே வெற்றி வித்தியாசத்தை 20 புள்ளிகளாவே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதை நினைக்கும் போதுதான் எனக்கு பைத்தியமே பிடிக்குது. இதை எப்படி அவனால செய்ய முடியுது? என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் ரங்கேஷ். போட்டி நிறைவடைந்து புள்ளிகள் மறுபடியும் 180 என்று இருந்தது. மௌலிக்கை அவமானப்படுத்தவே அவன் இவ்வாறு செய்கிறான் என்று எல்லோரும் நினைத்தார்கள். மௌலிக்கிற்கு எதிராக விளையாடுகிறவன் மிகவும் எளிமையாக இதை செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டனர். அவன் தொடர்ந்து 20 புள்ளிகளில் மற்றவர்களை தோற்கடிப்பதன் மூலம் அவனின் உண்மையான முழு பலத்தை யாராலும் கணிக்க இயலாது. இப்போது அனைவரின் சந்தேகமும் வலுவடைந்தது. இது துர்முகனாக இருக்கக்கூடும், இல்லை சம்புவாக இருக்கக்கூடும் என்று முழுமையாக நம்பினார்கள். இந்த ராணுவ பள்ளியிலேயே அவர்கள் இருவருக்குத்தான் நிராலி என் காதலி என்று சொல்லும் தைரியமும் கடவுளின் கை விளையாட்டில் அடுத்தவர்களை சுலபமாக தோற்கடிக்கும் துணிவும் உண்டு. மௌலிக் நிராலி என் காதலிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் நபர் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். யார் நீ என்று கேட்டான். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அகிலன் மௌலிக்கின் கேள்விக்கு பதிலளிக்காமல், வேற யாராவது என் கூட விளையாட வரீங்களா என்று கேட்டான். அனைவரும் மௌனமாக இருந்தனர். மௌலிக்கே தோற்றுவிட்டான் என்பதனால் யாரும் அகிலனுடன் போட்டி போட முன்வரவில்லை. பொறுமையை இழந்த மௌலிக் மறுபடியும் கேட்டான், யார் நீன்னு சொல்லு. நான் நிராலியோட காதலன் என்று சொல்லிவிட்டு அகிலன் விளையாட்டிலிருந்து தன் இணைப்பை துண்டித்து விட்டு வெளியே வந்தான். எபிசோட் 89. அகிலன் அந்த விளையாட்டிலிருந்து வெளியே வந்ததும் அவனது நண்பர் மன்சூர் சந்தோஷத்தில் பலமாக சிரித்தான். அகிலா, நீ காலகிட்ட சும்மா எல்லாரையும் காதற விட்ட. செம்மையா இருந்துச்சு தெரியுமா நீ விளையாடுறத பார்க்க. கவலையே படாத, நிராலி என் காதலியோட அடையாள பேருக்கு பின்னால நீதான் இருக்குன்னு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அது மட்டும் நீதான் தெரிய வந்துச்சுன்னு வையே, அப்புறம் நிராலி உன்னை கொன்னே போட்டுருவா என்றான். அவனுங்க 3 பேருமே ரொம்ப சுமாரா தான் விளையாடினானுங்க. நான் அவனுங்க கிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன் என்று அகிலன் அலட்சியமாக கூறினான். கடவுளின் கைகள் விளையாட்டில் இப்போது அகிலன் பரிணாம நிலை 5 இருக்கிறான். ஒரு வகையில நீ என்ன மாதிரி தான் அகிலா என்றான் மன்சூர். உன்ன மாதிரியா? நீ என்ன சொல்ற என்று கண்களை சுருக்கி கேட்டான் அகிலன். ஆமா, இருக்கிற இடம் தெரியாம இருந்துகிட்டு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறல்ல என்று மன்சூர் கூறியதும் அகிலன் என்ன சொல்வது என்பது தெரியாமல் போலியாக புன்னகைத்தான். அகிலனுக்கும் மன்சூருக்கும் தோற்று போனவர்கள் யார் என்பதை பற்றி எதுவும் தெரியாது. இந்த சம்பவம் எப்படிப்பட்ட அதிர்வலைகளை ஜடாயு ராணுவ பள்ளிகளில் ஏற்படுத்த போகிறது என்பதும் தெரியாது. சீக்கிரமே வளாகத்தில் இருந்த மாணவர்கள் அனைவருக்கும் நிராலியின் காதலன் ரங்கேஷையும் மௌலிக்கையும் தொடர்ந்து 20 புள்ளிகள் வித்தியாசத்தில் விளையாடி தோற்கடித்தான் என்பது தெரிய வந்தது. மாணவர்கள் மத்தியில் நிராலியின் காதலன் யாராக இருக்கும் என்ற கேள்வியும் குழப்பமும் வலுத்தது. ஆரம்பத்தில் நிராலியின் காதலனை பற்றி மற்றவர்களுக்கு எந்த யோசனையும் இல்லை. ஆனால் நேற்று அடைந்த வெற்றியை வைத்து நிராலியின் காதலன் கண்டிப்பாக கடவுளின் கை விளையாட்டில் முதல் 6 இடங்களை பிடித்தவர்களில் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்று நம்பினார்கள். நிராலி வழக்கம் போல உடற்பயிற்சி கூடத்திற்கு வந்தாள்.
மாணவர்கள் ஆங்காங்கே நின்று அவளை பார்த்து கிசுகிசுத்து அவர்களுக்குள் சிரித்துக் கொண்டனர். இது நிராலிக்கு வியப்பாக இருந்தது. அனைவரும் நிராலியை வித்தியாசமாக பார்த்து கள்ளத்தனமாக சிரித்தனர். சிலர் அவளிடமே வந்து அவளுடைய காதலன் யார் என்று கேட்டுவிட்டும் சென்றனர். அப்போது அவள் அருகில் வந்த தோழி ரூபைனா ஒரு வஞ்சகமான புன்னகையுடன், "ஏய், சரியான கேடிடி நீ" என்றாள். நிராலி குழப்பமாக அவளை பார்த்தாள். "நிராலி, நீ மத்தவங்க கிட்ட சொல்லாம மறைச்சது கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா நாம 3 வருஷமா அரை தோழிகளா இருக்கோம். என்கிட்ட கூட சொல்லணும்னு உனக்கு தோணல என்று கேட்டாள். நான் என்ன உன்கிட்ட சொல்லல? சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்த சொல்லுடி என்று குழப்பத்துடன் கேட்டாள். உன்னை காதலிக்கிற பையன் யாரு? அவனை பத்தி ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்ச என்று கேட்டாள் ரூபைனா. நிராலி பெருமூச்சு விட்டு வருத்தத்துடன் கேட்டாள். எனக்கு காதலன் இருக்கான்னு உனக்கு யாரடி சொன்னது? எனக்கு யார் சொன்னதா? அதான் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த ராணுவ பள்ளி வளாகத்துல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சிருச்சே. எல்லாரும் உன் காதலனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் நேத்து நடந்த கடவுளின் கைகள் போட்டியில ரங்கேஷையும் மௌலிகையும் தோக்கடிச்சிட்டானா, அதுவும் 20 புள்ளிகள் வித்தியாசத்துல என்று கூறிய ரூபைனா ஆர்வமாக நிராலியின் முன் சாய்ந்து, "ஏய், எனக்கு மட்டுமாவது சொல்லுடி, உன்னோட காதலன் யாரு? அந்த சம்புவா இல்ல துர்முகனா?" என்று கேட்டாள். நிராலி சற்று எரிச்சலுடன் கூறினாள், "என்னடி கண்ட கருமத்தால வளர்க்கிட்டு இருக்க? நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு சுத்தமா தெரியல. உனக்கு நிஜமாவே நான் என்ன சொல்றேன்னு தெரியலையா?" என்று ரூபைனா குழப்பத்துடன் கேட்டாள். "நிஜமாவே நீ யார பத்தி சொல்றேன்னு எனக்கு தெரியலடி. நான் யாரையுமே காதலிக்கல. என்ன நடந்துச்சுன்னு விவரமா என்கிட்ட சொல்லுடி" என்று கெஞ்சினாள் நிராலி. ரூபைனா நடந்த எல்லாவற்றையும் நிராலியிடம் கூறினாள். வெளிவந்த கதை ரஃபேலின் புனையப்பட்ட கதையாக இருந்தது. ரஃபேல் தான் தோற்றதை மறைத்து வெறும் ரங்கேஷ் மற்றும் மௌலிக் தோற்றதை மட்டுமே மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். நிராலி, அப்ப அவன் உன்னோட காதலன் இல்லையா என்று ரூபைனா ஏமாற்றத்துடன் கேட்டாள். நான் தான் சொல்றேனேடி, எனக்கு அந்த மாதிரி யாரும் கிடையாதுன்னு. அவன் யாரு, எதுக்காக என் பேரை இப்படி தப்பா பயன்படுத்தியிருக்கான், இப்படி எதுவுமே தெரியாது என்று மறுத்தாள் நிராலி. இந்த சம்பவம் நடந்து பல நாட்கள் கடந்திருந்தன. நிராலி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதையே மறந்திருந்தாள். ஏதோ ஒரு சிறந்த நிகழ்பட விளையாட்டு வீரன் விளையாட்டாக செய்த செயல் என்று நினைத்தாள். அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து போறவன் வரவெல்லாம் உன்னோட காதலன் யாரு, உன்னோட காதலன் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. என் பேருக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த பரதேசி யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே என்று மனதில் நினைத்து கொதித்தாள் நிராலி. நிராலி அவனை தேடி கண்டுபிடித்து அசிங்கமாக கேட்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் இதை யார் செய்திருக்க முடியும் என்பதை அவளால் யூகிக்க முடியவில்லை. ஜடாயுவை சேர்ந்த கடவுளின் கை சமூகம் ஒட்டுமொத்த நிகழ்பட கூட்டணியில் முதல் 10 இடங்களுக்குள் வரவில்லை. அதற்கு முழுக்க காரணம் ஷம்புவின் தவறான வழிகாட்டுதல் தான். மற்றொரு சிறந்த விளையாட்டு வீரன் துர்முகன் அந்த அமைப்பில் சேர ஆர்வம் காட்டவில்லை. தனிப்பட்ட முறையில் அழைப்பு வந்தால் மட்டுமே அந்த குழுவில் இணைந்து விளையாடுவது என்று முடிவெடுத்திருந்தான். நிராலி யோசித்தாள். துர்முகன், ஷம்பு, இவனுங்க 2 பேரால மட்டும்தான் மௌலிக்கு இப்படி தோக்கடிச்சிருக்க முடியும். ஆனா இவனுங்க 2 பேர்ல யார் இந்த வேலையை பார்த்திருப்பாங்கன்னு தெரியலையே. என் பேரை பயன்படுத்தி அவனுங்க விளையாடுற அளவுக்கு யோசிப்பாங்கன்னு எனக்கு ஒன்னும் தோணலையே. அப்ப இது யாரோட வேலையா இருக்கும்? நிராலியின் காதலி என்ற அடையாள பெயரை வைத்து அகிலன் விளையாடி ஜெயித்தான். நிராலியை அனைவரும் காதலன் பெயரை கேட்டு தொந்தரவு செய்தனர். இதனால் நிராலி எரிச்சல் அடைந்தாள். இதற்கு காரணமான அகிலனும் மன்சூரும் வதந்தி பரவுவதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தங்களது அறையில் நிம்மதியாக இருந்தனர். மன்சூர் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்க அகிலன் மகாபத்ரா இயந்திரத்தை எப்படி இயக்குவது என்பதை பற்றி புத்தகத்தில் படித்துக் கொண்டிருந்தான். அப்போது கதவை படார் என திறந்த யோகனும் கனகனும் அறைக்குள்ளே நுழைந்தார்கள். மன்சூர் தூக்கம் கலந்து கண் விழித்தான். அகிலா, வேற மாதிரி செஞ்சு விட்ட போ. எப்படி நீ ரங்கேஷையும் மௌலிக்கையும் தோக்கடிச்ச? நீ நல்லா விளையாடுவாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு தொழில்முறை போட்டியாளர் மாதிரி திறமையா விளையாடுவாங்கிறது எனக்கு தெரியாம போச்சே என்று ஆச்சரியத்துடன் கூறினான் கனகன். இனிமே நீதான் விளையாட்டுல என்னோட முதல் எதிரி என்று ஆர்வத்துடன் கூறினான் யோகன். அகிலன் குழப்பமான பார்வையுடன் கேட்டான். நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய் நடிக்காதடா. நான் மட்டும் நிராலியோட காதல அறையின் 304 தான் இருக்கான்னு கத்துனு வச்சுக்கோ. அவ்வளோதான், உடனே எல்லாரும் வந்து உன்னை மென்னு முழுங்கிடுவாங்க என்று கனகன் வஞ்சகமான புன்னகையுடன் கூறினான். டேய், நாடா என் நண்பன் கிட்ட இன்னும் விசாரணை நடத்துறீங்க என்று கேட்டான் மன்சூர். வளாகத்தில் உலாவரும் வதந்திகளை பற்றி கனகன் அவர்களுக்கு விளக்கினான். கனகன் கூறியதை கேட்ட மன்சூர் அதிர்ச்சி அடைந்தார். அகிலன் வளாகத்திலேயே செல்வாக்குள்ள நபர்கள் இருவரிடம் போட்டி போட்டு வீழ்த்தியது இப்போது அவர்களுக்கு தெரிந்தது. மன்சூர் அவர்களை சராசரியான மாணவர்கள் என்றுதான் நினைத்திருந்தார். கனகன் அகிலனை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையுடன், அகிலா, நாங்க சொல்றத நீ கேட்கலனா உன்னை எல்லார்கிட்டையும் போட்டு கொடுத்துருவோம். வெளியே இருக்கிறவனுங்க உன் மேல கொல்ல வெறியில இருக்கானுங்க. நிராலி வேற ஒரு பக்கம் ஒண்ணு தேட ஆரம்பிச்சுட்டா. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. நிராலி என்ன கண்டுபிடிக்கணும்னா தாராளமா வந்து கண்டுபிடிக்கட்டும் என்று துணிச்சலுடன் கூறினான் அகிலன். உடனே மன்சூர் அவசரமாக, டேய் கனகா, பிரச்சனை பண்ணாம கொஞ்சம் சும்மா டே, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன்
என்றார். மன்சூர் எப்படி சவால் ஆரம்பித்தது என்ற உண்மையை விளக்கினார். கனகனும் யோகனும் புரிந்து கொண்டனர். யோகன் அகிலனின் தோளில் தட்டி கூறினார், புரியுது, நீ உன்னோட நண்பனுக்காக விளையாடி ஜெயிச்சு கொடுத்துருக்க. இதுல பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ நிம்மதியா இருக்கல. உன்னை யாரும் அவ்வளவு சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நான் பொறுப்பு. நம்மளுக்குள்ள ஒற்றர்கள்னு யாரும் கிடையாது. கனகனும் மன்சூரிடம், டே மன்சூரு, அகிலன் உனக்காக தான் இந்த பள்ளியில இருக்கிற முக்கியமானவங்களை பகைச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்காக உனக்கு எதுவும் செய்யணும்னு தோணலையடா? மன்சூரும் அசடு வழிந்தபடி, இப்போ நான் என்ன பண்ணணும் என்று வெள்ளந்தியாக கேட்டான். பண்றதையும் பண்ணிட்டு கேட்கறான் பார் கேள்வி. ஏண்டா அது கூட தெரியாது? வா, எங்க எல்லாருக்கும் உணவகத்துல உணவு வாங்கி கொடு என்று அவனை மூவரும் இழுத்துச் சென்றார்கள். அகிலன் தனது பாடங்களை முழு கவனத்துடன் கற்க துவங்கினான். விடுமுறை நாட்களில் ரைடு நகரத்திற்கு சென்று விபாஷாவின் படையுடன் நேரத்தை செலவிடுவார். அதன் பிறகு விபாஷாவுடன் 3 முறை அசுர ஜந்துவின் வேட்டைக்கு சென்றார். 3 முறையும் வெற்றிகரமாக விபாஷாவின் படையினால் அசுர ஜந்துக்கள் வேட்டையாடப்பட்டன. ஆனால் துரதிருஷ்டவசமாக அகிலனால் கடைசி தாக்குதலை நிகழ்த்த முடியவில்லை. அதனால் அவனுக்கு எந்த ஆத்ம சக்திகளும் கிடைக்கவில்லை. இருந்தாலும் படை வீரர்கள் பங்கான அசுர ஜந்துவின் இறைச்சி துண்டுகள் மட்டும் அவனுக்கு கிடைக்கும். அதை சாப்பிட்டு புள்ளிகளை மட்டும் அதிகரித்துக் கொண்டார். அதற்கிடையில் முஷ்டி வீரன் நிகண்டனின் படையில் இருக்கும் கட்டையன் இப்போது அவர்களின் குழுவில் தலைவனாக இருந்தார். அவனுடன் 2 முறை அசுர ஜந்துவின் வேட்டைக்கு சென்றான். அங்கேயும் அவனால் ஆத்மசக்திகளை பெற முடியவில்லை. இருந்தாலும் அவனுக்கு அசுர ஜந்துவின் இறைச்சி துண்டுகள் உணவாக கிடைத்தன. அகிலன் இது போல புனித ஆத்ம ஜந்துக்களின் கறிகளை சாப்பிட அவனது புனித புள்ளிகளில் ஒன்று அதிகரித்தது. மொத்தம் 40 புனித புள்ளிகளை இதுவரையில் சேர்த்திருந்தான். ஆனால் அகிலன் அத்தகைய முன்னேற்றத்தில் திருப்தி அடையவில்லை. மேலும் அசுர ஜந்துக்களை தனியாக எங்கு வேட்டையாட முடியும் என்று ஆராய தொடங்கினான். புனித புள்ளிகளை அதிகரிக்க அவன் அரிய வகை ஜந்துக்களை வேட்டையாடி அதை சாப்பிட வேண்டிய அவசியம் இருந்தது. கருஞ்சியோப்பு தேனீக்களின் இறைச்சிகளை செர்ரி டிராகனும் முழுவதுமாக அதை சாப்பிட்டு முடித்திருந்தது. இப்போது அதற்கு கொடுக்கவும் அவனிடம் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. அகிலன் தோளில் தோன்றிய சின்னு, அகிலா, நீதான் எல்லா பாடங்களையும் நல்லா கத்து வச்சிருக்கிய. தேர்வுகள்ல கூட நல்ல மதிப்பெண்ணை வாங்கிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ துணிஞ்சு வேட்டைக்கு போ என்று ஊக்கப்படுத்தியது சின்னு. ரைடன் நகரத்து முன்னோர்கள் எழுதிய கதைகளை படித்து தொடர்ச்சியான ஆராய்ச்சிக்கு பிறகு இறுதியாக சாத்தானின் பாலைவனம் என்கிற இடத்தின் மீது அவனுடைய கவனம் விழுந்தது. சாத்தானின் பாலைவனம் என்கிற இடத்தை அவன் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம், அங்கு அதிகமாக பறக்கும் ஜந்துக்கள் கிடையாது. எனவே அகிலனுக்கு இந்த இடம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்று நம்பினான். இதுவரை வெகு சிலரே அங்கு சென்றுள்ளனர். அதனால் விஷ ஜந்துக்களுக்கும் அசுர ஜந்துக்களுக்கும் அங்கு பஞ்சம் இருக்காது. அகிலன் பாலைவனத்தை பற்றிய எல்லா தகவல்களையும் சேகரித்து ஆய்வு செய்த பிறகு விபாஷாவிடம் சில நாட்கள் விடுப்பு கேட்க சென்றார். விபாஷா புன்னகையுடன் கூறினாள், சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் சொல்லிருக்க அகிலன். ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த இளம் பெண் முதல் முறையா வேட்டையாட போறா. அதுக்காக நம்ம படை வீரர்கள் சிலரை அவ கூட பாதுகாப்புக்கு அனுப்பலான்னு இருக்க. நானே அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு தான் அந்த பாலைவனத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கே. நீ அந்த குழுவை வழி நடத்தி அந்த பாலைவனத்துக்கு போய் வேட்டையாடிட்டு வா. இந்த படையில சேர்ந்த இத்தனை நாள்ல இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற முதல் பொறுப்பு. நல்லபடியா வேட்டையாடிட்டு வா. ஏங்க, என்னங்க விளையாடுறீங்களா? நான் வேட்டையாடுறதே ரொம்ப கஷ்டம். இதுல நான் எங்கிறது இன்னொருத்தனை பாதுகாக்கிறது? அதெல்லாம் முடியாதுங்க. எதை செய்யறதா இருந்தாலும் நான் தனியாவே செஞ்சுக்கிறேங்க என்றான் அகிலன். அகிலன், நான் ஒண்ணு உன்கிட்ட கெஞ்சல. இது என்னோட கட்டளை, செஞ்சுதான் ஆகணும் என்றான் விபாஷா. அகிலனின் தோளில் இருந்த சின்னு, அகிலா, பேசாம அவ சொல்றதுக்கு சரின்னு மண்டையாட்டிடு. இல்லன்னா நீ ஒத்துக்கிற வரைக்கும் அவ உன்னை விட மாட்டா என்றது. அகிலன் வேறு வழியின்றி சம்மதித்தான். சரிங்க, நீங்க யார அனுப்புறீங்களோ அவங்கள நானே கூட்டிட்டு போறேங்க. ஆனா இதை செய்யறதுனால எனக்கு என்ன லாபம் என்று கேட்டான். அந்த பொண்ணுக்கு உடன் வர வீரர்களை எப்படி மதிப்பிடணும்னு சொல்லி கொடுத்திருக்க. நீங்க வேட்டையாடி முடிச்சிட்டு திரும்பினதும் அந்த பொண்ணு உன்னை பத்தி நல்ல விதமா சொன்னானா ரைடன் நகரத்தோட சிறந்த காவலன்னு உனக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உனக்கு வெகுமதியா புனித அரண்மனைக்கு போறதுக்கான சிறப்பு அனுமதியும் வழங்கப்படும். போதுமா? இப்போ உனக்கு போறதுக்கு விருப்பம் இருக்கா என்று கேட்டாள் விபாஷா. ஐயோ தலைவி, நான் இப்பவே கிளம்ப தயாரா இருக்கேங்க என்று அகிலன் உடனடியாக கூறினார். அகிலன் தன் மனதில், பரவாயில்லையே, ஒரு பொண்ணை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வெகுமதி கிடைக்குமா? இது தெரியாம நான் இத்தனை நாளா கண்டவன் கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தனே என்று நினைத்துக் கொண்டான். இலக்கை விட பயணம் சுவாரஸ்யமானது அகிலன். உன்னுடைய பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா அந்த பொண்ணு உன்னை பத்தி எதுவுமே நல்ல விதமா சொல்லலன்னா உனக்கு எந்த வெகுமதியும் அந்தஸ்தும் கிடைக்காது என்று கூறிவிட்டு அவனிடம் ஒரு கோப்பை ஒப்படைத்தாள். அகிலன் அதை பிரித்து புரட்டி பார்த்தான். அதில் அந்த பெண்ணை பற்றிய எந்த தகவலும் வெளிப்படையாக இல்லை. அதில் வெறும் பெயர், வயது, பாலினம் போன்ற இந்த தகவல் மட்டும்தான் இருந்தது. ரீனா நந்துலா, பெண்ணு, 16 வயது. ஏங்க, இவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளே, இவளை போய் சாத்தானோட பாலைவனம் மாதிரி ஒரு ஆபத்தான இடத்துக்கு எப்படிங்க வேட்டை கூட்டிட்டு போறது? என்னால அவளோட பாதுகாப்புக்கெல்லாம் உத்தரவாதம் தர முடியாதுங்க என்றான் அகிலன். அதெல்லாம் சரியா வரும். இது உன்னோட முதல் வேலைங்கிறதுனால உன் கூட கல்வனை நான் அனுப்பி வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, ரைடன் நகரத்துல இருந்து யார வேணும்னாலும் உன்னோட குழுவுல சேர்த்துக்க என்று புன்னகையுடன் கூறினாள் விபாஷா.
அப்புறம் ரீனா நந்துலாவை பத்தி சொன்னா அவளும் உன்னோட ராணுவ பள்ளியில தான் படிக்கிறா என்றாள். எது, ஜடாய் ராணுவ பள்ளியிலையா? நீங்க சும்மா விளையாடுறீங்க. அவளே சின்ன பொண்ணா இருக்கா, திறமையும் அவளோட வயசுக்கு ஏத்த மாதிரி கம்மியா தானே இருக்கணும். அவளுக்கு எப்படிங்க அங்க அனுமதி கிடைச்சது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். வசதி இருக்கிறவங்க அங்க தேர்ச்சியை கடக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம்தான். ஞாபகத்துல வச்சுக்கோ, அந்த பொண்ணு கிட்ட நீ நல்ல பேரை வாங்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதா என்றாள் விபாஷா. நான் இந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு போய் எப்படிங்க வேட்டையாடுறது என்று அதிருப்தியுடன் கேட்டான். ஏய், நிதானமா முடிவெடு. நான் தான் சொன்னல, உனக்கு ஏத்த மாதிரி ரைடன் நகரத்துல ஒரு குழுவை சேர்த்துக்க. ஆனா அவங்க 10 நபர்களுக்குள்ளதான் இருக்கணும் என்றாள் விபாஷா. எபிசோட் 90. சாத்தானின் பாலைவனத்திற்கு சென்று தனியாக வேட்டையாடலாம் என்று அவன் திட்டம் போட்டிருக்க, விபாஷா அவனது திட்டத்தை கெடுப்பது போல ரீனா நந்துலா என்கிற இளம் பெண்ணிற்கு பாதுகாவலனாக அகிலனை நியமித்தாள். அகிலனின் தோளில் இருந்த சின்னு, என்ன அகிலா, கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. நீ நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னால இருக்கு. விபாஷா மொத்த திட்டத்தையும் குளறுபடி பண்ணிட்டாளே. இப்ப நீ கூட ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு போறதோட மட்டும் இல்லாம அவ உன்னை பத்தி நல்ல விதமா விபாஷா கிட்ட வேற சொல்லணுமாமே. வர்றவ எப்படி இருப்பாளோ யாருக்கு தெரியும் என்று சலித்துக் கொண்டது சின்னு. அகிலனும் வேறு வழியின்றி விபாஷாவின் உத்தரவிற்கு அடிபணிந்து சாத்தானின் பாலைவனத்திற்கு செல்வதற்காக அவன் தனது குழுவை திரட்ட ஆரம்பித்தான். சமாரி ஜந்துவை வைத்திருக்கும் தமினாவிடமும் அவளின் நண்பர்களிடமும் உதவி கேட்டான். பாலைவனத்தில் நடந்து சென்று அனாவசியமாக நேரத்தை கடத்த அவன் விரும்பவில்லை. அதனால் சவாரி ஜந்து இல்லாதவர்களிடம் அவன் உதவியை நாடவில்லை. கல்வனை பொறுத்தவரை அவன் மிகவும் திறமைசாலி. அகிலனுக்கு அவன் மீது அபார நம்பிக்கை இருந்தது. நீண்ட காலமாக விபாஷாவின் படையில் இருக்கும் ஒரு வீரன் என்பதை தவிர அவன்தான் அகிலனுக்கு கடவுளின் கைகள் என்னும் நிகழ்பட விளையாட்டை அறிமுகப்படுத்தியவன். ரீனா நந்துலாவை பற்றி யோசிக்கும் போது வசதியானவர்களின் அருமை என்னவென்று அவனுக்கு புரிந்தது. ஒரு 16 வயது இளம் பெண்ணிடம் உருமாற்று சக்தி, ஆத்ம சக்தி கவசம், ஆயுதம் மற்றும் ஒரு சவாரி ஜந்து இருந்தது. இதனால் அகிலனுக்கு மட்டுமல்லாது மற்ற மாணவர்களுக்கும் இது பொறாமையை ஏற்படுத்தியது. அலம்பூசனை விட வசதியாக ரீனா இருந்தாலும் அவள் வைத்திருக்கும் ஆத்ம சக்திகள் வெறும் சலுகையினால் அவளுக்கு கிடைத்தவை அல்ல, அது அவளே வேட்டையாடி அடைந்தவைகள். அதிர்ஷ்டவசமாக ரீனா ஒரு எரிச்சலூட்டும் பெண் அல்ல. அவள் எப்போதும் இன்முகத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பவள். எல்லோருடைய அன்பிற்குரியவளாக இருப்பாள். அவளும் நன்றாக சண்டையிடுவாள். அவள் சின்ன பொண்ணாக இருந்தாலும் அதிக அளவிலான உயிரின புள்ளிகளையும் புனித புள்ளிகளையும் பெற்றிருந்தாள். பலவிதமான வர்ம கலைகளை சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டிருக்கிறாள். அவளின் ஆத்ம சக்தியை பயன்படுத்தி சண்டையிட்டால் தமினாவை சுலபமாக வீழ்த்தி விடுவாள். அகிலனின் தலைமையில் ஒரு சிறிய குழு சாத்தானின் பாலைவனம் நோக்கி பயணத்தை தொடங்கியது. ரீனா நந்துலாவும் எந்த பிரச்சனையும் செய்யாமல் அவர்களுடன் சகஜமாக பழகி பயணித்தாள். அகிலனா, நீங்களும் ஜடாய் ராணுவ பள்ளியில் தான் பயிற்சி எடுத்துட்டு வரதா விபாஷா சொன்னாங்க. ஆனா பாருங்க, இது வரைக்கும் நம்ம அங்க சந்திச்சுக்கிட்டதே இல்ல. நான் மகாபத்ரா மனித எந்திரங்கள் பிரிவுல இருக்கேன். நீங்க எந்த பிரிவுல இருக்கீங்க என்று மிகவும் மரியாதையுடனும் பணிவுடனும் தனது மென்மையான குரலில் கேட்டாள். உடனே சின்னு, அடடடடடா, என்ன பணிவு, என்ன அடக்கம். அவ கொஞ்சம் பேசுறத அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. அகிலா, நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? இந்த ரீனா, யுவனீதன், அலம்பூசன் இந்த மாதிரி வசதியானவங்க எல்லாம் எவ்வளவு நாகரிகத்தோட அடுத்தவங்க மேல வெறுப்பில்லாம சகஜமா பேசி பழகுறாங்க. சே, மேன்மக்கள் தாயா என்றது. ரீனாவின் கேள்விக்கு தன் தொண்டையை சிறுமிக் கொண்டு பதிலளித்தான் அகிலன். நீ என்ன அகிலனே கூப்பிடலாமா? நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ராணுவ பணியில சேர்ந்திருக்கேன். நம்ம 2 பேருக்குமே இது முதல் வருஷம் தானே. அப்புறம் நான் வில் வீரர்கள் பிரிவுல தான் சேர்ந்திருக்கேன். ரீனாவை போல ஒரு சுட்டி பெண்ணுடன் உரையாடி கொண்டே சென்றதால் அவர்களின் பயணம் தோய்வில்லாமல் நகர்ந்தது. ஓ, நீங்க வில் வீரர்கள் பிரிவுல பயிற்சி எடுத்துட்டு வரீங்களா? வில் வீரர்கள் பிரிவுகள்ல இந்த வருஷம் பல முன்னேற்றங்களை கொண்டு வர மாதிரி இருக்காங்க. நீங்க நல்ல சமயத்துல தான் சேர்ந்திருக்கீங்க. உங்களோட வருங்காலத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்று தனது உரையாடலை தொடங்கினாள் ரீனா. அகிலன் உதட்டோரம் மெல்லிய புன்னகையுடன் நன்றி என்று கூறினார். ஆமா அகிலன் அண்ணா, நீங்க ரைடன் நகரத்துல ரொம்ப காலமா இருக்கீங்கல்ல, அப்ப டாலரை நீங்க பாத்திருக்கீங்களா என்று ஆர்வத்துடன் கேட்டாள். அகிலன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து, ஆமா, ரைடன் நகரத்துல இருக்கிற எல்லாருமே டாலரை நேர்ல பாத்திருக்காங்களே. ஆமா, நீ எதுக்கு அவனை பத்தி கேக்குற என்று கேட்டா. நான் டாலரோட தீவிரமான ரசிகர். ஆனா ஒரு தடவை கூட அவர் நேர்ல பாக்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் அவரை நேர்ல பார்க்க முடியுமான்னு கூட தெரியல என்று வருத்தத்துடன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள் ரீனா. ரீனா அகிலனிடம் வலியுறுத்தி கேட்டாள். அகிலன் அண்ணா, டாலரை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன், கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அது எனக்கு அவ்வளவா தெரியாது. நீ வேணுனா தமினா கிட்ட கேள, அவன் நிறைய கதை சொல்லுவா என்று தமினாவை கை காட்டி விட்டு விலகினான் அகிலன். தமினா ஆர்வமாக ரீனாவின் அருகில் வந்து, என்ன பாப்பா,
உனக்கு டாலரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் என் கிட்ட கேளு. அந்த டாலர் நம்ம ஆளுதான். அவனுக்கு டாலர்னு பேர் வச்சதே நான் தானே, பாத்துக்கோய என்று பெருமிதத்துடன் கூறினாள். ரீனா உற்சாகத்துடன் கேட்டாள், ஐ பிரமாதம், அப்ப டாலர் உண்மையிலேயே எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் பார்க்க ரொம்ப அழகா இருப்பார் தானே? அழகா இருப்பானாவா? ரொம்ப அழகா இருப்பான். பறந்து விரிஞ்ச மார்பு, கட்டுடல் மேனின்னு பெண்களுக்கு எல்லா வகையிலும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே அழகா இருப்பான். ஆனா என்ன, அவனுக்கு என் மேல ஒரு கண்ணு என்று பெருமை பேசிக் கொண்டாள். அப்படியாக்கா, நிஜமாவா சொல்றீங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் ரீனா. அகிலன் தோளில் அமர்ந்திருந்த சின்னு, உன் பேரை கெடுக்கிறதுக்கு இப்ப ஒருத்தியே போதும், என்னமா அளந்து விட்டுக்கிட்டு இருக்கா பாத்தியா என்றது. தமினாவின் அடுக்கடுக்கான பொய்களை கேட்க விரும்பாமல் முன்னேறினான் அகிலன். என்றாள் ரீனா. அவள் இப்போதுதான் ஒரு ஆக்ரோஷமான விஷஜந்துவை நேரில் பார்க்கிறாள். சற்றும் தாமதிக்காமல் ரீனா அந்த விஷஜந்துவை நோக்கி விரைந்தாள். அவள் ஆயுதம் வரட்டும் என்று சொல்ல அவளது 2 கைகளிலும் 2 வளைந்த கத்திகள் வந்தன. அகிலனும் வித்தகனும் ஒருவரை ஒருவர் திகைப்புடன் பார்த்துக் கொண்டனர். அடே, என்னங்கடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க, சீக்கிரம் வாங்கடா, அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது என்று கத்தினாள் தமினா. உடனே அவர்களும் திகைப்பிலிருந்து மீண்டு வேகமாக ரீனாவை பின்தொடர்ந்தனர். ரீனா நந்துலாவிடம் அபாரமான வேட்டையாடும் திறமைகள் இருக்கின்றன. அவளால் ஒரு விஷஜந்துவை தனியாகவே சமாளித்து விட முடியும். விஷனரியின் கவனத்தை திசை திருப்ப மற்றவர்கள் ரீனாவின் வலது மற்றும் இடது பக்கங்களில் பிரிந்து சென்றார்கள். விஷனரிக்கு ஓரளவுக்கு அறிவு இருந்ததனால் அது ஆபத்தை உணர்ந்து வேகமாக ஓடிச் சென்றது. அவர்கள் நினைத்ததை விட மிகவும் வேகமாக ஓடியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் 50 அடி தூரம் கடந்திருந்தது. ஏய் நில்லு என்று அதன் பின்னால் கத்தியபடி ஓடி வந்த ரீனா, ஜந்து வரட்டும் என்று சொல்ல அவளுடைய ஆத்ம சக்தி கொண்ட வேட்டை ஜந்து வந்தது. அது ஒரு வெள்ளை கரடியை போல கனமான முடிகளுடன் இருந்தது. வேகமாக தன் ஜந்துவின் விஷனரியை துரத்தினாள் ரீனா. விஷனரி மிகவும் வேகமாக ஓடியது. சிறிது நேரத்தில் ரீனாவை பின்தொடர்ந்து விரட்டி வந்தவர்கள் மிகவும் பின்தங்கியிருந்தனர். அந்த விஷனரியை தவற விட்டு விடுவோம் என்ற அச்சத்தில் தன் கரடி ஜந்துவை இன்னும் வேகமாக செலுத்தினாள். அவள் பின்னால் கத்தியபடி வந்தான் வித்தகன். ரீனா, சொன்னா கேளு, அந்த ஜந்து பின்னாடி போகாத, அது ரொம்ப ஆபத்தானது. அது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை வேட்டையாடியே ஆகணும், சீக்கிரம் என் கூட வாங்க என்று ரீனா தனது ஜந்துவை முழு வேகத்தில் செலுத்தினாள். அகிலனும் வித்தகனும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு ரீனாவை வேகமாக பின்தொடர்ந்தனர். ரீனா சவாரி செய்வது ஆத்ம சக்தி கொண்ட உயிரினம் என்பதால் அதன் வேகம் மற்றவர்களின் சவாரி ஜந்துவை விட வேகமாக இருந்தது. அதனால் அவர்களால் எவ்வளவு முயன்றும் ரீனாவின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. பின்தங்கியிருந்த மற்ற வீரர்களால் வேகமா போ என்று அவர்களின் ஜந்துவை அவசரப்படுத்த மட்டுமே முடிந்தது. அவர்களால் முடிந்த அளவுக்கு ரீனாவை தடுக்க வேகமாக சென்றனர். அவர்களுக்கு வேட்டையை பற்றியெல்லாம் கவலை இல்லை. குழுவாக செயல்பட்டால் விஷனரியை சுலபமாக வீழ்த்தி விடுவார்கள். அவர்களின் கவலை எல்லாம் ஆபத்தான விஷனரியை ரீனா தனியாக வேட்டையாட செல்வதுதான். ரீனா சுற்றி முற்றி பார்த்தாள். வேகமாக ஓடிக்கொண்டிருந்த விஷனரியை ரீனா நெருங்கிக் கொண்டிருந்தாள். போ 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 என்று தனது கரடி ஜந்துவிற்கு அழுத்தம் கொடுத்தாள். அந்த விஷனரி ஒரு மணற்குன்றின் மீது ஏறியது. ஓட முடியாமல் சோர்வாக மூச்சிறைத்து நாக்கை வெளியில் தொங்கவிட்டு குன்றின் உச்சியில் சென்று சுருண்டு அமர்ந்தது. அதன் பின்னால் துரத்தி வந்த ரீனா வெள்ளை கரடியிலிருந்து குதித்து கைகளில் வளைந்த வாளை பிடித்துக் கொண்டு அந்த ஜந்துவை நோக்கி விரைந்தாள். அந்த விஷனரியின் முகத்திலிருந்து சோர்வு நீங்கி இப்போது ஒரு மனிதரைப் போல வஞ்சகமாக புன்னகைத்தது. அது அவளை பயமுறுத்தியது.
பின்னர் மணல் மேட்டிற்கு பின்னால் இருந்து பல சாம்பல் நிற நரிகள் வெளியில் வந்தன. சுமார் 100 நரிகளாவது அந்த குன்றின் பின்னால் கூட்டமாக இருந்தன. அவைகளை எண்ணிக்கையில் அதிகமாக கண்டதும் அதிர்ச்சி அடைந்தாள் ரீனா. அந்த விஷநரி மிகவும் தந்திரமாக அவளை அதன் இருப்பிடத்திற்கு அழைத்து வந்திருப்பதை உணர்ந்தாள். மற்ற நரிகள் எல்லாம் விஷநரிகள் இல்லை என்றாலும் அவைகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தன. அவளால் அனைத்து நரிகளையும் ஒற்றையாளாக சமாளிக்க முடியாது. ரீனா வேகமாக தன்னுடைய கரடி ஜந்துவில் ஏறி அங்கிருந்து தப்பிக்க தொடங்கினாள். ஒரு சுனாமி அலையை போல அந்த நரி கூட்டங்கள் அவளை வேகமாக துரத்தியது. அதிர்ஷ்டவசமாக அகிலனும் வித்தகனும் மிகவும் பின்தங்கி இருக்கவில்லை. ரீனா நரி கூட்டத்தினால் துரத்தப்படுவதை அகிலன் பார்த்தான். உடனே அகிலன் தன்னுடைய ஆத்ம சக்தி கொண்ட வில்லனை வரவழைத்து ரீனா இருக்கும் திசையை நோக்கி அம்பு எய்தார். ரீனாவை நரிக்கூட்டங்கள் சூழ்ந்து கொண்டன. அவள் அமர்ந்திருந்த வெள்ளை கரடி ஆக்ரோஷமாக அந்த நரிகளை தாக்கியது. ஒரு சில நரிகள் ரீனாவை தாக்க பாய்ந்தன. அவள் தொடர்ந்து தன்னுடைய வளைந்த வாளை சுற்றி தன்னை தற்காத்துக் கொண்டாள். ஆனால் அவளால் அந்த மிகப்பெரிய நரிக்கூட்டத்தை சமாளிக்க முடியவில்லை. நரிகள் கூர்மையான நகத்தால் கீறியும் கழுத்தில் பற்களால் கடித்தும் வெள்ளை கரடியை வலுவிழக்கச் செய்தனர். ரீனா தன்னால் தொடர்ந்து நரிகளிடம் போராட முடியாது என்று நினைத்தாள். அப்போது சரக்கென்று வேகமாக வந்த ஒரு கருப்பு அம்பு ஒரு நரியின் முதுகில் குத்தியது. நரி பொத்தென தரையில் விழுந்தது. சரக் சரக்கென்று பல அம்புகள் தூரத்திலிருந்து வந்தபடி இருந்தது. ஒவ்வொரு அம்பும் ஒவ்வொரு நரியை கொன்றது. நரி கூட்டத்திற்குள் சலசலப்பு ஏற்பட்டது. ரீனாவை தாக்க முற்படும் நரிகளை அம்புகள் கொன்று குவித்துக் கொண்டிருந்தன. எந்த அம்பும் வீணாக எய்யப்படவில்லை. ஒவ்வொரு அம்பும் அவளது முகத்தை ஒட்டி பறந்து அவளின் பின்னால் பாய்ந்து வந்த நரியின் தலையை துளைத்தது. ரீனா அம்புகள் வந்த திசையை நோக்கி பார்த்தாள். தூரத்தில் புழுதிகளுக்குள் இருந்து மெதுவாக தெரிந்தான் அகிலன். அகிலன் அண்ணா என்று ஆச்சரியத்துடன் ரீனா சொன்ன பொழுது அவளை சுற்றியுள்ள எல்லா நரிகளையும் அகிலன் கொன்றிருந்தார். கிட்டத்தட்ட 1 மைல் தொலைவில் அகிலன் இருந்திருப்பான். அகிலனின் துல்லியமான வில்வித்தையை இதுவரையில் அவள் யாரிடமும் கண்டதில்லை. ரீனா சந்தோஷத்தில் திளைத்தாள். வில்வேந்தர் பயிற்சி மையத்தில் அகிலனுக்கு அடுத்தபடியாக வில்வித்தையில் சிறப்பாக விளங்குவது தமினாதான். இருப்பினும் அவள் ரீனாவை நோக்கி அம்பு எய்ய துணியவில்லை. அவள் ரீனாவை காயப்படுத்தி விடுவாளோ என்று அஞ்சினாள். அதன் காரணமாகவே அம்பை பயன்படுத்தாமல் இருந்தாள் தமினா. ரீனா நந்துலா காப்பாற்றப்பட்ட மகிழ்ச்சியுடன் அகிலனை நோக்கி ஓடுமாறு வெள்ளை கரடியை வற்புறுத்தினாள். அவள் வழியில் குறுக்கிட்ட நரிகளை வாளால் வெட்டிவிட்டு முன்னேறி சென்றாள். எப்படியும் அகிலனின் அம்புகள் தன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை ரீனாவுக்கு இருந்தது. அவர்களுக்குள் இருந்த இடைவெளி மெல்ல குறைந்து கொண்டே வந்தது. அவர்கள் 4 பேரும் ஒன்றாக இணைந்து நரி வேட்டைக்கு தயாரானார்கள். அடச்ச, நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த நரிகள் ரொம்ப தந்திரமானதுங்க. நம்மளை எப்படி அதோட வலையில சிக்க வைக்கணும்னு அதுங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்பா என்று பதட்டத்துடன் கூறினாள் தமினா. இது எல்லாமே என்னோட தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க என்று ரீனா தன்னை தானே குற்றம் சாட்டிக் கொண்டார். மன்னிப்பு கேட்கறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. அதுங்க ஆயிரக்கணக்கில் வந்துகிட்டு இருக்கு. அதுங்க எல்லாத்தையும் நம்மளால கொல்ல முடியாது. சீக்கிரமே இங்கிருந்து தப்பிச்சு போயிடுவோம் வாங்க என்று அகிலன் தன் குழுவுடன் தப்பிக்க முயன்றான். அகிலன் சிறிது தூரமே நகர அவனுக்கு முன்னால் மணல் அதிர்ந்து மூழ்குவதை கண்டான். பட்டுப்புழுவை போல தோற்றமளிக்கும் ஒரு பெரிய ரயில் இன்ஜினை போன்ற பெரிய உருவம் கொண்ட புழு மணலிற்கு அடியிலிருந்து வெளியே வந்தது. அதன் பெரிய வாயை விசாலமாக திறந்து அவர்களை விழுங்கவும் தயாராக இருந்தது.